ஹாய் ஹலோடா டேவோட பர்த்டே ஒன் ஷாட்டில் ஃபஸ்ட்டு பாட்டு நான் டெலீட் பண்ணிட்டேன்டா ஏதோ ஆர்வ கோளாறுல. ஏன்னா சேனல் போயிருமோ அப்படின்ட்டு அது ஏற்கனவே ஒரு மாதிரி ஸ்ட்ரைக் கொடுத்த மாதிரி இருந்துச்சு. பட் அதனால தான் எதுவும் மிஸ்டேக்கா அப்படின்ட்டு நான் டெலீட் பண்ணிட்டேன். ஓகே, நான் அகைன் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஏன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்போ நான் எதில் ஸ்டாப் பண்ணியிருப்பேன்னா அதுலேருந்து கண்டினியூ பண்ணுறேன்டா. நைட்டு உங்கள் கூட சிறப்பான சம்பவம் முடிச்சுட்டு நம்ம டே தாண்டா ஒரு உங்கள் மாடியிலேருந்து நம்ம மாமன் மாடியில் பண்ணி கீழே பைக் எடுத்துகிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு போயிருப்பாரு. நம்ம மாமன் கண்ணில் டே சிக்க அவன் கத்த அது கண்டுக்காமல் டே போயிருப்பாரா. நான் அதோட தான் ஸ்டாப் பண்ணியிருப்பேன். இப்போ அதுலேருந்து கண்டினியூடா. நம்ம மச்சான் மாதிரி போகிறான், கத்துற எந்த சவுண்டும் இல்லாமல் போகிறான். ஒருவேளை வேற ஆளாக இருக்குமா என்ன? இல்லையே, நம்ம மச்சான் பைக் மாதிரி தான் இருந்துச்சு. அவன் என்ன சந்தில் இருந்து போனான்? ஒருவேளை சந்தில் சிந்து பாடிட்டானா என்ன அப்படின்ட்டு மாமி சந்தில் பார்க்குறேன். அப்படி ஒன்றும் தெரியலையே. ஒருவேளை நம்மளுக்கு கண்ணு போச்சா? அச்சச்சோ, நம்ம ப்ரொஃபஸர் வேற நம்மளை கொல்ல போகிறானே. சும்மாவே நம்ம படிக்க மாட்டோம், இப்போ கண்ணு போய் ஒழுங்காக படிக்கலைன்னா என்ன பண்ணுவான்? நம்மளுக்கு அரியர் வச்சு ஃபெயிலாக்கி விட்டுருவானே. நம்பிக்கிட்டே அவனும் உள்ளே போகிறான்டா. நம்ம தயங்காதாண்டா அவனோட வீட்டில் போய் பைக்கை ஸ்டாப் பண்ணிவிட்டு கொஞ்சம் லைட்டாக இருட்டாக தானடா இருக்குது. அப்படியே அவன் பின்ட்டு ரூம்லேயே தானே வந்தான். அப்படியே அவனும் உள்ளே போய் அவனோட ரூமுக்கு போயிடுறான்டா. அவ்வா, என்ன சுகண்டா. டேய் தயாங்கா, இந்த மாதிரி ஒரு கூட மேட்ரு பண்ணா செம்மையாக இருக்குது. யாரு பெத்த மகளோ நம்மளுக்கு நல்ல ஹாப்பினஸ் கொடுக்குறாடா அப்படின்ட்டு பெட்டில் தாண்டா பொத்துன்னு விழுகுறான். அவன் கண்ணை மூடி என்ன ஜஸ்ட்டுடா, ஏன்னா ஹிப்புடா, கொல்றா. ஆமாம், அவள் பேரே நம்ம கேட்காம போயிட்டாமே. அகைன் போகல அவள் பேர அவளோடைய டீட்டெயிலாம் கேட்பான். நல்லா தான் இருக்கான். இந்த சைடு நீங்கள் தாண்டா. உங்களுக்கும் ஒரு மாதிரி சவுண்டெல்லாம் கேட்குறனால நீங்களும் ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. உங்களுக்கு அப்போ தான் நைட் நடந்தது பூரா உங்களுக்கு ஞாபகம் வருது. யாரு அகைன் வந்து என் கூட? அம்மா, எனக்கு வலிக்குது, நல்ல முடியலை அம்மா அப்படின்ட்டு நீங்கள் ஸ்டொமக்கை பிடிக்கிறீங்க. ஸ்டொமக்கை பிடிச்சிட்டு எந்திரிச்சு உட்காருங்கடா. உங்கள் காலை எடுத்து வைக்கவே முடியல. அம்மா, எனக்கு காலை வலிக்குது. அம்மா வந்துடுவாங்க. அம்மா பார்த்தா ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா அகைன் இந்த மாதிரி நடந்துச்சுன்னா அம்மா பார்த்தா ஃபீல் பண்ணுவாங்க. இதுக்கு மேலே அம்மா அப்பாவை தொந்தரவு பண்ணாத வயன். உனக்கு நடந்ததா இருக்கட்டும். ரெஸ்ட் ரூமில் போய் நீங்களும் குளிக்கிறீங்கடா. அம்மா, எனக்கு உடம்புல ரொம்ப வலிக்குது, தொட முடியல அப்படின்ட்டு நீங்களும் குளிச்சுட்டு வெளியில் தான் வர்றீங்க. உங்களை கவர் பண்ணுற மாதிரி நீங்கள் ட்ரெஸ் போட்டுட்டு நீங்கள் ஒரு மாதிரி உங்கள் பெட்டில் தாண்டா ஒரு மாதிரி பெட்ஷீட் எடுத்து பொத்திக்கிட்டு ஒரு மாதிரி க்ளோஸ் பண்ணி ஐஸை க்ளோஸ் பண்ணி ஒரு மாதிரி உள்ளேயே உட்காந்து ஒரு மாதிரி குமுறி அழுகுறீங்க. உங்களால் சவுண்டாக கூட அழுக முடியலை. அப்போ சடனாக டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்கள் அம்மா தான் வர்றாங்க. ஏன்மா அம்மா எந்திரிக்கலையாடா? விடிஞ்சிருச்சு பாரு, எந்திரிங்க அப்படின்றாங்க. அம்மா, நான் எந்திரிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு தூக்கம் வருதுமா. என்ன, எந்திரிச்சிட்டியா? அதுவும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அகைன் ஏன் தூங்குற? இல்லைம்மா, எனக்கு டயர்டாக இருக்குது. என் பொண்ணு என்னாச்சு? எந்திரிச்சு உட்காரு அப்படின்ட்டு உட்கார வைக்கிறாங்க. நீங்களும் ஒரு மாதிரி எந்திரிக்கிறீங்கடா. ஏண்டா முன்ன மாதிரி கலன்னு பேசி சிரிக்க மாட்டுற? இந்த ரூமுக்குள்ளேயே அடைஞ்சிருக்க. அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் நீ ஒரே பொண்ணு தானடா. உனக்கு ஏதாவதுன்னா எங்களால் தாங்க முடியாது ஏன்னு அப்படின்ட்டு உங்கள் அம்மா ஒரு மாதிரி டீயர்ஸோடு சொல்கிறாங்க. உங்களுக்கு கண்ணில் அவ்வளோதான் அழுகையே வந்துருச்சு. நீங்கள் உங்கள் அம்மாவை ஹக் பண்ணிக்கிறீங்க. அம்மா, அழுகாதீங்க. என்ன, நான் முன்ன மாதிரி உங்கள் கூட பேசி சிரிக்கணும் அவ்வளோதானம்மா. நான் இனிமேல் அப்படியே இருக்கேம்மா. நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க என்ன நினச்சி. அழுகாத ஒயின், நீ அழுதா அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குடா. நான் அழுக மாட்டேம்மா அப்படின்ட்டு நீங்களும் உங்கள் டியர்ஸை வைட் பண்ணுறீங்க. என்னடா காஃபி குடி அப்படின்ட்டு உங்கள் அம்மா கொடுக்குறாங்க.
என்னாச்சும்மா உன் லிப்பில்? அது ரெஸ்ட் ரூமில் இடிச்சுக்கிட்டேம்மா. அச்சோ என் பிள்ளைக்கு பார், இப்போ தான் அவளே கொஞ்சம் சரியாகிக்கிட்டு இருக்கா அகெயின் அப்படின்னு சொன்னோன்னு உங்களுக்கு ஒரு மாதிரி பயம் வருது. காஃபி குடிச்சிட்டு நீ படுத்துக்கடா. ரொம்பவே படுக்காதம்மா. வெளியில் வந்து கொஞ்சமாவது காத்தாட வெளியில் இருடா அப்படின்ட்டு உங்கள் அம்மா சொல்கிறாங்க. சரிங்கம்மா அப்படின்ட்டு உங்கள் அம்மா வெளியில் போயிடுறாங்க. நீங்கள் காஃபி குடிக்கிறீங்கடா. உங்களால் குடிக்கவே முடியல. அது ஒரு மாதிரி சுடுது. அந்த உதறல் படையில் உங்களுக்கு எரிச்சலாகவும் வலியாகவும் இருக்குது. நீங்களும் கஷ்டப்பட்டு அந்த காஃபியை குடிச்சிட்டு உங்களால் எந்திரிச்சு நடக்க முடியல. பையன் நடந்து நீங்களும் கிச்சனுக்கு போகிறீங்க. அப்போ உங்கள் அம்மா என்னாச்சும்மா காலுக்கு? கால் எது வலிக்குதாடா? இல்லைம்மா, ரொம்ப நேரமாக தூங்கிக்கிட்டே இருந்தனால கால் வலிக்குது அப்படின்ட்டு சொல்கிறீங்க. டாக்டர்கிட்ட போகலாமாடா? அப்பா கூப்பிடவா? இல்லைம்மா சரியாயிரும் அப்படின்ட்டு நீங்களும் வச்சுட்டு அம்மா நான் என்னோடய ரூமுக்கு போவா அப்படின்னு கேட்குறீங்க. போடா அப்படின்ட்டு உங்கள் அம்மாவும் சொல்கிறாங்க. நீங்களும் உங்கள் ரூமுக்கு போயிடுறீங்க பையன் நடந்து. இப்போ உங்கள் அம்மா தாண்டா உங்கள் அப்பாவை கூப்பிட்டு நான் பையனை கூப்பிட்டு கோயிலுக்கு போயிட்டு வரேங்க, நீங்கள் காலேஜ் கிளம்புங்க அப்படின்ட்டு உங்கள் அப்பா, அதாவது உங்கள் அம்மா சொல்கிறாங்க உங்கள் அப்பா பார்த்து. சரிம்மா அப்படின்ட்டு உங்கள் அப்பாவுக்கு ஃபுட்லாம் எடுத்து வச்சுட்டு அவங்களும் கிளம்பி போயிடுறாங்கடா. இப்போ எங்கள் அம்மா எல்லா வேலையும் முடிச்சுட்டு உங்கள்கிட்ட தான் வர்றாங்க. இப்போ அந்த சைடு தாண்டா இவரோட அம்மா தாண்டா டோர் நாக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. டேய் தயாங்கா என்னடா பண்ணுற? ஓ கனவு காண்ட முடியல. நச்சுண்டு. டேய் தயாங்கா காலேஜுக்கு லேட் ஆச்சு, என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? வரேம்மா அப்படின்ட்டு டோர் ஓப்பன் பண்ணுறாரா. இன்னும் கிளம்பாம என்னடா பண்ணுற? மணி 9 மணி ஆக போகுது. என்னது 9 மணியா? ஆமாம் நாயே கிளம்பு அப்படின்றாரு சொல்கிறாங்க. ஓ அப்படின்ட்டு வேகமாக தானே ரெஸ்ட் ரூம்குள்ளே போய் காக்கா குளியர் மாதிரி குளிச்சுட்டு டேவும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வெளியில் வர்றாரு. பார்த்தா டேவோட தங்கச்சி முக்க முட்டிக்கிட்டு இருக்கா. இவன் அவரும் ஃபுட்டு எடுத்து போட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரா. அண்ணா என்னடி நைட்டு எங்கடா போன? அது எதுக்கு உனக்கு? இல்லைண்ணா உன் ஃபேஸு உன்னோட நெக்லெலாம் ஒரு மாதிரி கீரலாக இருக்கே, என்ன ஃபைட்டிங்கா? ஒரு மாதிரி அவருக்கு புற ஏறுது. என்னடா புறலாம் ஏறுது? அப்போ சம்பவமா என்ன? வாயை முட்டு சாப்பிட்றி. எனக்கே இவ்வளோ காயம்னா அங்கே அடி வாங்கினவனுக்கு எப்படி காயமாக இருக்கும்? இப்போ நீ மட்டும் மூடலை, இதை காட்டிடுவேன் அப்படின்னு ஃபோனை ஆட்டுறாரு. அவள் அப்படி கப் சுப்புன்னு போட்டு அவளும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டு அம்மா நான் கிளம்பிட்டேன் அப்படின்றாங்க. டேய் தயாங்கா என்னம்மா? டேய் இன்னைக்கும் உன் சிஸ்டர் விட்டுறா. அம்மா என்னாலாம் அவளெல்லாம் முடியாதுமா, அவளை போ சொல்லு. அவளை இழுத்துக்கிட்டே தெரிய முடியுமா? என் இமேஜ் என்ன ஆகுறது? என்னடா இமேஜ்? ஏம்மா இவளை கூட்டிக்கிட்டு போனா என்னை லவ் பண்ணுறவங்களுக்கு கூட பண்ண மாட்டாளுங்கம்மா. அங்கே வரமா குண்டாணி மாதிரி இருக்கா. இவ்வளோனா என் சிஸ்டர் சொன்னால் இந்த கேவலமாக இருக்கும். டேய் அண்ணா என்னடி சொன்ன மாதிரி குச்சி மாதிரி இருக்க சொல்றியா? என்ன பார்த்தா நீ குச்சின்ற பாரி 6 பாடி அப்படின்னு. ஆமாம் புல்லட் பாடி பட அப்படின்றாவ. இந்தோருடி ஓவரா மட்டும் பேசுன இந்த குல்பி இருக்கே. அம்மா நான் நடந்தே போய்க்கிறேம்மா, அண்ணாவை எதுக்குமா டிஸ்டர்ப் பண்ணுற அது அப்படின்றாரு. என்னமோ இந்த 2 நாளாக என்னமோ பண்ணுறீங்க கண்டுபிடிக்கிறேன் அப்படின்ட்டு அவங்க டேவோட அம்மா சொல்லிட்டு கிச்சனுக்கு போயிடுறாங்க. மூட்டு தின்ட்டு கிளம்புடி அப்படின்ட்டு அவரும் பேக் எடுத்துகிட்டு அவரோட பைக் எடுத்து தானே அப்போ காலேஜுக்கும் போயிடுறாரு. ஏன்னா நம்ம சாம்போமோட மறந்துட்டாரு. ஏன்னா அவரோட வேலை முடிஞ்சிருச்சுடா, அதனால ஜாலியாக இருந்ததுனால அவர் வாட்டில் போயிட்டாரு. இந்த பக்கத்து சாம்போமாவே தாண்டா வாசலை பார்த்த மணியம்மாவே இருக்கு. என்னடாவே நம்ம மச்சானை காணோம், டைம் வேற ஆச்சே. மச்சா நம்மளை விட்டானா? ஏங்க காலேஜுக்குள்ளே போயிட்டாரா? பார்த்தா தோணும். சாரிடா ஜானும் நம்ம விஷ்ணுவும் வந்து உட்காந்துருக்காங்க. டே மச்சான் எங்கடா சாம்பாமவன்? ஐயோ டே உன்னை விட்டுட்டு வந்துட்டேன்டா. டே தயாங்கா நீ கூட்டிட்டு வரனால நான் அவனை எப்பயுமே இப்போ விட்டுட்டு வந்தா நீ என்னடா அப்படி பண்ணிட்ட? ஐயோ சாவு அவடிய போறான், பேசியே கொள்ளுவானே. நம்ம ப்ரொஃபஸர் வேற வரப்போறாரு. உமாவே நம்மளுக்கு 4 பேர்த்துக்கும் 7ஆம் பொருத்தமாக தான் இருக்குது. இப்போ அவன் வேறு செம்மையாக மாட்டிக்க போகிறான் அப்படின்ட்டு சொல்லி வாய முடியல. பார்த்தா அப்படியே ஏற்று விறுவிறுத்து நம்ம சாம்பவமாவே தாண்டா பின்னாடி தயாங்க பின்னாடி நிற்கிறியான். ஜானும் விஷ்ணுவும் ஐயோ அப்படின்ட்டு ஒரு மாதிரி திருன்னு முழிக்கிறாங்க. டேய் என்னடா அப்படி பார்க்குறீங்க? என்னடா
தயாங் ஷோல்டர் தாண்டா ஒரு மாதிரி டர்வ் பண்ணுறாங்க. இரு நீ சொல்கிறா என்ன பிரச்சனை அப்படின்ட்டு பின்னாடி திரும்புறாரு. எம்மா பேய்! ஆமாடா, என்னை பார்த்தா உங்களுக்கு பேய் மாதிரி தான் தெரியும். என் வாசலில் நான் பேய் மாதிரி தாண்டா உட்காந்துருந்தேன். போகிறவங்க வரவங்களாம் எனக்கு பிச்சை போடாதே உனக்கு குறைச்ச. சரி மச்சான், சம்பவம் டே மறந்துட்டு. ஆமா என்ன சாரி போடா. ஜானு, இன்னிலேருந்து நீ என்னை பிக்கப் பண்ணிட்டு ட்ராப் பண்ணுடா. எனக்கு தயாங்களாம் வேணாம் மச்சான். அப்படிலாம் சொல்லாதடா, நான் மறந்துட்டு. நானே இப்போ லேட்டு தான்டா. நீ ஒன்றும் தேவையில்ல போ. கோச்சுக்கிட்டே போய் நம்ம சாம்பவம் வந்துட்டு அவனோட பெஞ்சில் போய் உட்காந்துக்கிறான். மச்சான் சாரிடான்னு தயாங்க தாண்டா கெஞ்சுறாரு. ஒன்றும் வேணாம், எனக்கு அப்போ கேன்டீனில் எனக்கு ஃபுட்டு வாங்கி கொடு. சரி நான் உனக்கு எக்ஸ்ட்ராவே வாங்கி கொடுக்குறேன்டா அப்படின்ட்டு தயாங்கா சமாதானப்படுத்திடுறாரு. ஏய் மச்சான், உன்ட்ட ஒன்று கேட்கணும். என்னடா சம்பவம்னே? காலையில் 5 மணி டே மச்சான் தயாங்கா சொல்லுடா. காலங்காத்தால என் வீட்டு முன்னாடி என்னடா பண்ணிக்கிட்டு இருந்தேன்? அப்போ தயாங்க ஒரு மாதிரி நானா நான் என்னடா பண்ணேன்? அதுவும் காலங்காத்தால எப்படிடா உங்கள் வீட்டுக்கு நான் வருவேன்? நானே கூப்பிடப்படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தேன். அப்படியாடா? ஆனால் காலங்காத்தால என் வீட்டு சந்து சைடு பைக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டு நீ போன மாதிரியே பார்த்தேன் மச்சான். ஆனால் உன்ன மாதிரியே தான்டா இருந்துச்சு. என்ன மாதிரியே வாடா? ஆமாடா மச்சான், வாடா டாக்டர்கிட்ட போவோம். நீ என்னாச்சு தயாங்க? இல்லை காலையில் நான் பார்த்தோம்ன்ற. ஒருவேளை உனக்கு கண்ணு கெட்டு போச்சாடா? தயாங்க, இது எனக்கு காலையிலேயே ஒரு மாதிரி டவுட்டாக இருந்துச்சுடா. ஐயோ எனக்கு கண்ணு தெரியலாண்டி. இந்த ப்ரொஃபஸர் வந்துட்டாடா. புறா மச்சான், உடனே நான் ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போகிறேன் மச்சான். அதை பண்ணுடா, எனக்கு பயமாக இருக்குது. இப்போ எனக்கு ஹார்ட்லாம் வலிச்சு செத்து போயிடுவேன் போலேடா. ஏன் நான் எக்ஸாம் பாஸ் பண்ணி போகணும்டா. சம்பவனே தயாங்க இருக்காண்டா, ஃபீல் பண்ணாதடா அப்படின்னு தயாங்க ஒரு மாதிரி ஆறுதலாக பேசுகிறாரு. மச்சான் எனக்கு கண்ணெல்லாம் கட்டுதுடா. இன்னும் கொஞ்ச நேரத்தில் எனக்கு குஞ்செல்லாம் கட்ட போகுது. டே மச்சான் காமெடி பண்ணாதடா. டேய் வாயை மூடுறா, ப்ரொஃபஸர் வேறு கிளாஸ் நடத்த போகிறான். ஐயோ உங்க முழங்காதடா, வாயை மூடுறா அப்படின்னு ஜானு சொல்கிறாரு. ஸ்டூடெண்ட்ஸ், போன தடவை என்ன டாபிக் எடுத்தோமோ அதுலேருந்து கண்டினியூ பண்ணலாம். ஒரு கிளாஸ் தானே எடுத்துக்கிட்டு இருக்காரு. இப்போ பியூன் வர்றாங்க. மச்சான் இவன் எதுக்குடா வர்றான்? இவன் ஏதாவது 7:30 கொண்டு வருவான். நீ ஏன் பெரிய 7:30? நீ பாத்தியா அவனை போய் 7:30ன்ற? டே ஜானு, என்னடா தோணு மூடுறியா என்ன? நான் பொத்திக்கிட்டு தாண்டா இருக்கேன். ப்ரொஃபஸர் வந்து பியூன் ஏதோ ஒரு லெட்டர் மாதிரி கொடுத்துட்டு அப்படியே அவரும் போயிடுறாரு. அதை படித்து பார்த்துட்டு தத்திகளுக்கு இது ஒன்று தான் குறைச்ச. அங்கே படிக்காதுங்க, இதுகளுக்கு இது 1 வீக் வேறு டூரா? சார் என்னம்மா சொன்னீங்க? அப்பா அது எப்படா உங்களுக்கு மட்டும் கேட்குது? சார் எங்களுக்கெல்லாம் பாம்பு காது சார் அப்படின்ட்டு நம்ம ஜாம்பாமாவன் சொல்கிறான். அதானே படிப்பை பற்றி சொல்லுங்க, காது கேட்காது. சார் இப்படிலாம் சொன்னால் நாங்கள் எப்படி சார் இப்படிலாம் பண்ணுவாமல் இருக்க முடியும்? நீ மூடு என்ன உன்னதை சொல்லிடுவான் கலட்டு பயலே. டீ சம்பவம் பய மூடுறா. ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு ஒரு குட் நியூஸ். அந்த நியூஸை சொல்லுங்க சார். நீ பொத்துடா தோணு. என்ன சார் நீங்களே இப்படி பேர்ட் வாய்ஸ் பேசலாமா என்ன? உங்களோட சேர்ந்தா எனக்கு எல்லாம் வந்துடும்டா. சாரி சார், நாங்கள் இனிமேல் இந்த மாதிரிலாம் பேச மாட்டோம். அப்பா வாய்ஸ் பலங்கமாக இருக்குது. 1 வீக்குக்கு உங்களுக்கு ட்ரிப்புக்கு கூட்டி போகிறதுக்கு பிரின்சிபல் ஆர்டர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஜாலியாக இருக்காங்கடா. ஜானு, நம்ம விஷ்ணு, நம்ம தோனு எல்லாம் ஜாலியாக இருக்காங்க அங்கே இருக்கிறவங்க போகிறான். ஆனால் டேவுக்கு மட்டும் ஹாப்பியாகவே இல்லை. ஜாலிடா, 1 வீக்கு கிளாஸ் தொல்லல, வீட்டு தொல்லல, அப்பா ஜாலியாக சுற்றலாம் அப்படின்ட்டு மஜாவாக பண்ணுறாங்க. தயாங்க தாண்டா ஒரு மாதிரி நெகத்தை கடிச்சிக்கிட்டே ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. ஆனால் நம்ம ஜாம்பம்மாவை தாண்டா தயாங்க போட்டு ஒரு மாதிரி ஹக் பண்ணி குலுக்கிக்கிட்டு இருக்காரு. டீ என்னடா பண்ணுற? டீ மச்சான் எவ்வளோ ஒரு நியூஸ் சொல்லியிருக்காங்க. எதை நினச்சும் நான் ஃபீல் பண்ணலடா. இன்னும் 2 வீக்ஸில் எக்ஸாம் இருக்குது. அது கூட எனக்கு பெருசாக தெரியலடா மச்சான். இந்த டூர்னு சொன்னோன்னே எனக்கு கண்ணு கூட பெல்ல பெல்லன்னு தெரியுதுடா. நான் தெரியுது, நீ மூடு. தோணு, உனக்கு கண்ணு தெரியல, ஒழுங்கா பாரு. ஆமாடே, அதை வேற ஞாபகப்படுத்தாதீங்கடா. நானு தாண்டா தயங்க பார்த்து கேட்குறாரு. ஏய் என்னடாச்சு மச்சான்? 1 வீக்கு டூரு, அதுவும் நல்ல ஜாலியாக சுற்றலாம். நல்ல கலர் பொண்ணுங்களாக வருவாளுங்க. ரொம்ப நாள் ஆசைப்பட்ட மாதிரி ஸ்போர்ட்ஸு காம்படிஷன் எல்லாத்துலேயும் சக்ஸஸாக பண்ணிட்டு வரலாம்டா அப்படின்ட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பூரா, அதாவது டேவோட ஃப்ரெண்ட்ஸ் பூரா சொல்கிறாங்க. பட் டேவுக்கு இது ஹாப்பியாகவே இல்லை. நான் ஒரு மைண்ட் செட்டில் பூரா ஒரு மைண்டில் எல்லாத்துலேயுமே உங்களோட நினப்பு தான். அங்கே போயிட்டா உங்களை பார்க்க முடியாது, உங்கள் கூட
எல்லாம் முடியாது அப்படின்ட்டு ஒரு மாதிரி கடுப்பாக இருக்கு அவருக்கு. டேய் மச்சான் நான்லாம் வரலடா. டேய் என்ன தயங்கா, நீ வரலையா? நீ இல்லாமல் எப்படா எங்களுக்கு என்ஜாய்மெண்ட் என்டர்டெயின்மெண்ட் இருக்காது. டேய் மச்சான் தயங்கா. சாம்பம்மா உன்னைய மூடு என்ன, நீ ஆண்டிங்க தானே வேணும், பொத்திக்கிட்டு இங்கே இரு, ஆண்டிங்க நிறைய பேர் வருவாளுங்க அப்படின்ட்டு. டேய் என்னடா இப்படிலாம் அசிங்கப்படுத்துகிற, டெய்லி ஆண்டிங்க கூடயே கரெக்ட் பண்ணி போர் அடிக்குதுடா. கலர் கலர் குட்டிகளாக போய் அழகழகாக பார்க்கலாம்டா வெளியூரில் போய். பொத்து என்ன, நீ பிறனா போ, நான் வரல. அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கம்பல்சரி வந்துடணும். யாரும் லீவு போடக்கூடாது, எந்த பர்மிஷன் எந்த எக்ஸ்கியூஸ்லாம் கேட்கவே கூடாது. கம்பல்சரி எல்லாம் வந்துடணும். நாளைக்கு நம்ம காலையிலே கிளம்புறோம் அப்படின்ட்டு உங்கள் பிரின்சிபல் சொல்லிவிட்டு அவரும் வெளியில் போயிடுறாரா, கிளாஸ் எடுக்கல. எல்லாம் ஜாலியாக கத்தி செம்மையாக ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. ஆனால் டேவுக்கு கடுப்பாக இருக்கு அவருக்கு. டீ என்னாச்சுடா மச்சான், உனக்கு என்னடா கடுப்பு, ஜாலியாக இருக்கலாம்டா. நீ ஜாலியாக இருப்ப, எனக்கு பிடிக்கல. ஏய் ஜானு, இவனுக்கு என்னடா ஆச்சு, இவனுக்கு பைத்தியம் முடிச்சிச்சா என்ன? எனக்கும் அதான்டா தெரில. தயாங் வாட்டில் எந்திரிச்சு வெளியில் போகிறாரு. அவங்க 3 பேருமே பார்க்குறாங்க, இவனுக்கு என்ன ஆச்சுடா, இவன் என்னடா அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான். டீ எனக்கும் தெரிலடா. ஏன்னா அவனால் உங்களை பார்க்காம இருக்க முடியல. அவனுக்கு எப்பெல்லாம் உங்களோட நினப்பு தான் வருது. உன்னால் பார்க்காம இருக்க முடியாதுடி, அது 1 வீக்கு சுத்தமாக என்னால் முடியாது. 1 வீக் கழிச்சு நான் நேற்று தான் உன்னை பார்த்தேன். அகைன் 1 வீக் உன்னை விட்டு என்னால் முடியாது, என்னால் முடியாது. ஓ எனக்கு பைத்தியம் முடியுது. எனக்கு எனக்கு நீ வேணாம், பேசாமல் உனக்கு கல்யாணம் பண்ணிடுவாடி. உனக்கு கல்யாணம் பண்ணிடுவாடி. அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுதுடா. டேக்கு அப்படியே ஒரு மாதிரி பைத்தியம் பிடிச்ச மாதிரி அப்படியே ஒரு மாதிரி க்ரௌண்ட்லேயே ஓடிக்கிட்டே இருக்காரு. அவங்க ஃப்ரெண்டு பூரா ஐயோ நம்ம ஃப்ரெண்டுக்கு என்ன ஆச்சுன்னு தெரிலடா, இப்படி பைத்தியம் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்ட்டு அவங்க 3 பேருமே தானே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. செம்ம ஃபாஸ்ட்டாக ஓடிக்கிட்டு இருக்கான். டே ஸ்போர்ட்ஸில் சேர்ந்துருப்பாரா, அதில் செலக்ட் ஆகிருப்பார் போல். அதனால கண்டிப்பாக அவர் போயே ஆகணும். இந்த சைடு நீங்கள் தாண்டா, உங்கள் அம்மா மதியானம் ஃபுட் கொண்டு வந்திருப்பாங்க, நீங்களும் சாப்பிட்றீங்க. அப்போ உங்கள் மைண்டில் பூரா அது யாராக இருக்கும், அன்னைக்கு அவன் மாஸ்க் போட்டனால என்னால் அவன் ஃபேஸ் பார்க்க முடியல. ஆனால் அவனோட கண்ணு அவ்வளோ ஒரு ஷார்ப்பாக இருந்துச்சு. எனக்கு பார்க்கவே ரொம்ப பயமாக இருந்துச்சு. ஆனால் இருந்தாலும் என்னால் என்னை காப்பாற்றிக்க முடியலை. நேற்று அவன் என் கூட, என்னால் அவன் சுத்தமாக பார்க்க முடியலை. ஆனால் அவன் பண்ணது அப்படின்ட்டு நீங்கள் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்கீங்கடா. அப்போது உங்கள் டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்கள் அம்மா வர்றாங்க. நீங்கள் ஒரு மாதிரி கண்ணை துடைச்சிட்டு ஏன்மா அப்படின்னு கூப்பிட்றாங்கடா. சொல்லுங்கம்மா அப்படின்றீங்க. வாடாம்மா கோயில் வரைக்கும் போயிட்டு வரலாம் அப்படின்றீங்க. சொல்கிறாங்கடா உங்கள் அம்மா. அப்போ நீங்கள் தான் இல்லைம்மா நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. வாடாம்மா ப்ளீஸ்மா, கோயிலுக்கு மட்டும் போயிட்டு நம்ம வீட்டுக்கு வரலாம் அப்படின்னு கூப்பிட்றாங்க. அப்போ நீங்களும் ஓகே அப்படின்ட்டு என்ன பண்ணுறது, ஏன்னா வீட்டிலே இருந்தால் உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு உங்கள் அம்மா டைவர்ட் பண்ணி உங்களை கூட்டிகிட்டு போகிறாங்க. நீங்களும் கிளம்பி போகிறீங்கடா. இந்த சைடு தயாங் தாண்டா, அவரோட மண்டைக்குள்ளே போட்டு அப்படியே பலவிதமான திங்கிங் தாண்டா ஓடிக்கிட்டு இருக்கு. எப்படியாவது இன்றைக்கி அவளை நான் பார்க்கணும், என்னால் இன்றைக்கி பார்க்காம இருந்துட்டா 1 வீக் என்னால் அவளை பார்க்க முடியாது அப்படின்ட்டு ஒரு மாதிரி குழப்பிக்கிட்டே இருக்காரு. டைம் ஸ்கிப் ஆகுதுடா. நீங்களும் கோயிலுக்கு போகிறீங்க. உங்கள் அம்மா உங்கள் பேரில் தான் அர்ச்சனை பண்ணுறாங்க. உங்கள் அம்மா உங்களை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்கடா. இந்த சைடு தயாங் தாண்டா, அவங்க காலேஜ் ஃபினிஷ் ஆகுது. அப்புறம் நம்ம ஜாம்பம்மா வந்தாண்டா. டேய் மச்சான் எங்கடா போகிற, டேய் உன்னை தான் தயாங்கா கூட்டி போவேன், ஐயோ அவன் கூடலாம் நான் போகலடா டே அப்படின்ட்டு நம்ம ஜானு பைக்கில் தாண்டா ஏறுறாரு. நம்ம தயாங் தாண்டா நம்ம ஜாம்பம்மானோட சட்டர் காலரை பிடிச்சி இழுத்து, மச்சான் எங்கே போகிற, மச்சான் தயாங்கா என்னை இப்படியே விட்டுட்டா, நான் ஜானு கூடயே போயிடு, நான் உன் கூடலாம் வரலடா அப்படின்னு கையெடுத்து கும்பிட்றாரா. அதெல்லாம் முடியாது அப்படின்னு தரன்னு இழுத்து அவரோட பைக்கில் உட்கார வச்சுக்கிட்டு, இப்போ நீ மட்டும் ஏறலை அவ்வளோதான்டா உனக்கு, நாளைக்கெல்லாம் திங்கிறதுக்கு உனக்கு எதுவுமே வாங்கி கொடுக்கணும், அப்புறம் என்ன பிடிச்சி நோண்டிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. மச்சான் ப்ளீஸ்டா, நான் அவன் கூடயே போகிறேன்டா, அவன் கூட வந்தாவே எனக்கு தொல்லை தான்டா. ஓ என் கூட வந்து உனக்கு தொல்லையா, இப்போ நீ வண்டியில் ஏறியா அப்படின்னு சொன்னோன்னா அவனும் ஏறிக்கிறான்டா. தயாங் பைக் ஓட்டிக்கிட்டு இருக்காரா. அப்போ நம்ம ஜாம்பு மச்சான் அங்கே கலர் கலர் குட்டியெல்லாம் வருவாளுகடா, செம்மையாக என்ஜாய் பண்ணலாம், அங்கே யாராவது பார்த்து ஒரு பொண்ணை பார்த்து பிக்கப் பண்ணி அப்படியே செட்டில் ஆயிடணும்டா அப்படின்ட்டு ஜாம்பவன் பேசிக்கிட்டே வரான். ஆனால் பட் தயாங்க எதுவுமே பேசலடா. டேய் மச்சான் இருக்கியா என்ன,
ஆ இருக்கேன்டா. என்னடா நான் பேசிக்கிட்டே இருக்கேன். நீ எதுவுமே பேசாம வந்துகிட்டு இருக்க. கேக்குது கேக்குது. நீ சொல்லு அப்படின்னு. ஏய் நான் என்னடா சொன்னேன்? ஆ, என்ன சொன்ன? என்ன மச்சான் நீ எங்க இருக்க? மச்சான் தயங்கா இப்பெல்லாம் நீ சரியே இல்லடா. இப்பெல்லாம் உன் மனசு எங்க இருக்குன்னே தெரியல. கொஞ்ச நாளாவே உனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலடா. என்னடா எதுவும் பிரச்சனையா இல்ல எதுவும் என்கிட்ட வந்து மறைக்கிறியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, மூடிக்கிட்டு மட்டும் வா. டேய் மச்சான் நீ இப்பெல்லாம் என்னன்னே தெரிலடா, ஒரு மாதிரியாவே இருக்க. இப்போ நம்ம சாம்பம்மாவனோட வீடு வந்துருச்சுடா. ட்ராப் பண்ணுறாரு. என்ன மச்சான் கிளம்பலையா என்ன அப்படின்ட்டு ஒரு மாதிரியாவே பார்த்துக்கிட்டே இருக்காரு. டேய் மச்சான் ஒன்றை என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கான்? ஓ கிளம்புறேன்டா அப்படின்ட்டு அவரும் பைக் எடுத்துகிட்டு திரும்பி இப்படியே ஒரு மாதிரி ஸ்டாப்பாக நிற்கிறாரு. பின்னாடி உங்கள் வீடு தாண்டா பார்க்குறாரு திரும்பி. ஏன்னா பைக் சவுண்ட் ஸ்டாப் ஆனோன்னே நம்ம ஜாம்பவான் பார்க்குறேன். ஏன்னா ஆச்சு பைக் எது ரிப்பேரா என்ன? ஓ இவன் தொல்லை வேற தாங்க முடியல அப்படின்ட்டு பைக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டு அவரும் போயிடுறாரா. என்ன ஆச்சு நம்ம மச்சான் இப்போல்லாம் அவன் பண்ணுறது பார்த்தா சரியே இல்லை. என்ன ஆச்சுன்னு தெரில அப்படின்ட்டு நம்ம தோணுதாண்டா. அவர் டோர் ஓப்பன் பண்ணிட்டு ஏம்மா என்ன காலையில் தானே பிச்சைக்காரனுக்கு சாப்பாடு போட்டோம், இப்போ என்ன சாயந்தரமும் வந்துட்டான்? இருப்பா கொஞ்சோண்டு கஞ்சி இருக்கு கொண்டாரு. எனது கஞ்சி? அம்மா நான் உள்ளம்மா. அப்போ டேய் உனக்கு எத்தனை தடவை சொல்கிறது அம்மான்னு கூப்பிடு, நீ எம்மா எம்மான் டிராப்பிச்சக்கார மாதிரி என்கிட்ட கூப்பிடுற. அம்மா ப்ளீஸ் காலா வலிக்குதுமா. ஏன் என்ன பிடுங்குன? என்னம்மா உன் பிள்ளைய பார்த்து என்ன வார்த்தை கேட்டுப்புட்ட? சார் அப்படி என்ன வேலை பார்த்தீங்க? ஏம்மா அது இருக்கட்டும் டீ, இப்போ தன்னோட சொன்னேன் எம்மா எம்மான்டாது. அச்சோ சாரிம்மா அம்மா. ஆர்மிஸ் இந்த இடத்துல நான் சாரி கேட்டுக்கிறேன். உங்களுக்கு வெக்கேஷன் ட்ரிப் தான் கூட்டி போகிறாங்க. நான் ஸ்போர்ட்ஸ் ட்ரிப் அப்படி இப்படின்னு சொல்லியிருந்திருப்பேன், சாரிடா. என்னடா சொல்லு. அம்மா எங்களுக்கு வெக்கேஷன் ட்ரிப் 1 வீக் நாங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ண போகிறோம், காலேஜ்லேருந்து கூட்டி போகிறாங்க. சும்மாவே தத்தி படிக்க மாட்டேன், இப்போ இது வேறவா? நல்ல மார்க் எடுத்த மாதிரி தான். ஏம்மா என்னம்மா நீ திருந்தவே மாட்டடா. எம்மா ஏமான்னு பிச்சைக்கார மாதிரியே கூப்பிடு அப்படின்னு அவங்க வாட்டில் கத்திட்டு போயிடுறாங்கடா. இந்த சைடு டே தாண்டா. அவர் அப்படியே ஒரு மாதிரி மைண்ட் செட்டில் போய்கிட்டு இருப்பாரு. ஆப்போசிட்டில் பார்த்தா நீங்கள் தாண்டா உங்கள் அம்மா கூட இப்போ கொஞ்சம் நார்மலாகி உங்கள் அம்மா கூட ஜாலியாக சிரித்து பேசிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களையும் கிராஸ் பண்ணி போகிறாரு. பட் நீங்கள் பார்த்துட்டீங்க, யாருன்னு தெரியாத சும்மா நார்மலாக கேஷுவலாக பார்க்குறீங்க. உங்கள் அம்மா கூட பேசிட்டு வர்றீங்கடா. இப்போ உங்கள் வீட்டுக்கு வந்துட்டீங்க. இப்படி டைம் ஸ்கிப் ஆகுதுடா. டேவும் வீட்டுக்கு போகிறாரு. ஆல்ரெடி அவர் தங்கச்சி கூட அப்போலாம் வம்பளத்துக்கிட்டு இருக்காரு. வம்பளத்துட்டு அவங்க அம்மாட்ட தாண்டா கிச்சனில் இருக்காங்க. அவங்க அம்மாட்ட போய் அம்மா என்னடா நீ கூப்பிட்டாவே இப்போல்லாம் எனக்கு பயமாக இருக்குடா. என்னாச்சுமா? இப்போல்லாம் நீ என் கூட சரியாகவே பேசுகிறதில்ல, எப்போ பார்த்து எரிஞ்சு விழுகிற, ஏதாவது பேசுனா மூஞ்சியை கட்டுற, என்ன ஆச்சு தயாங்? அப்போ டே தாண்டா அவங்க அம்மா ஹக் பண்ணிக்கிட்டு ஒன்றும் இல்லைம்மா. இப்போ தான் ஒன்றும் இல்லைன்ற, அப்போல்லாம் ஏன்டா என்னை மூஞ்சில் அடித்த மாதிரியே பேசுகிற காலையிலலாம்? சாரிம்மா ஏதோ டென்ஷனில் இருந்தேன் அப்படின்ட்டு சொல்கிறாரு. காலேஜ்லேருந்து எங்களுக்கு வெக்கேஷன் ட்ரிப்புக்கு 1 வீக் கூட்டி போகிறாங்கம்மா அப்படின்றாரு. என்னடா சொல்லவே இல்லை? எங்களுக்கே தெரியாதும்மா, இன்னைக்கு தான் தெரியும். நாளைக்கு காலையில் போகிறேம்மா அப்படின்ட்டு சொல்கிறாரு. அதுக்கு ஏன்டா ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வா, அதையே ஃபேஸ் ஒரு மாதிரி டல்லாக வச்சுட்ருக்க. எனக்கு பிடிக்கவே இல்லைம்மா. டேய் உனக்கா? இந்த மாதிரி சான்ஸ் கிடைச்சா ரொம்ப ஹாப்பினஸ் படுவேன், இப்போ என்னடா? அது எனக்கு பிடிக்க மாட்டேதும்மா அப்படின்ற. தயாங் உனக்கு எதுவும் பிரச்சனையாடா? ஏம்மா அப்படி கேட்குறீங்க? இல்லைடா நீ முன்ன மாதிரியே இல்லை, இப்போல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி வித்தியாசமாக பிஹேவ் பண்ணுறடா. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, உன் பையன் உன்ன மாதிரியே ஜாலியாக தான் இருக்கான் அப்படின்ட்டு அவங்க அம்மா பேச ஒரு மாதிரி கிள்ளிட்டு போகிறாரு. இப்படி தான் என் பையன் இருக்கணும் அப்படின்ட்டு அவங்களும் சொல்கிறாங்க. ஓகே தயாங் அப்பாவுக்கு கால் பண்ணி சொல்கிறா, அம்மா ப்ளீஸ்மா அவர் சும்மாவே எனக்கு கத்திக்கிட்டே இருப்பார், நீயே சொல்லிடு அப்படின்ட்டு அவரும் போயிடுறாரு. ரூமில் போய் பெட்டில் தானே தொம்முன்னு படுக்கிறாரு. படுத்துக்கிட்டு ஒரு மாதிரி நகத்தை கடிச்சிக்கிட்டு என்ன பண்ணலாம், அவளை நான் கண்டிப்பாக அன்றைக்கி பார்க்கணும், ஏன்னா என்னால் 1 வீக் அவளை பார்க்காம இருக்கவே முடியாது. ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டே அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் தூங்கிடுறாரா. இந்த சைடு நீங்கள் தான் டைமை பார்க்குறீங்க. அம்மா 7 o'clock ஆகுது, இன்னும் அப்பா வரல. அதாண்டி எனக்கும் தெரியலை. அப்போ டோர் நாக் ஆகிற சவுண்டு கேட்குது. டோர் ஓப்பன் நீங்கள் தானே பண்ணுறீங்க. உங்கள் அப்பா ரொம்ப டல்லாக வராரு, ஒரு மாதிரி லக்கேஜெலாம் எடுத்துக்கிட்டு. என்னப்பா அப்படின்றீங்க.
அத புடிம்மா அப்படின்ட்டு அவரும் வந்துடுறாரு வீட்டுக்குள்ள. நீங்களே எடுத்து வச்சுட்டு, என்னாச்சுங்க இவ்வளோ லேட்டா வர்றீங்க? அது ஒண்ணும் இல்லம்மா, காலேஜ்ல இன்னும் 1 வீக்குக்கு ட்ரிப்புக்கு கூட்டிட்டு போறோம். அதான் நாளைக்கே கிளம்பணும். அதான் கொஞ்சம் மீட்டிங்மா அப்படின்னு சொல்றாங்க. என்னங்க நாளைக்கேவா? ஆமாம்மா, என்னால எப்படித்தான் சமாளிக்க போறேனோ அந்த பசங்கள பூரா அப்படின்ட்டு ஒரு மாரி டென்ஷனோட ரூமுக்கு தான்டா போறாரு. உங்க அம்மா தான்டா டின்னருக்குலாம் எடுத்து வைக்கிறாங்க. நீங்களே ஹெல்ப் பண்றீங்க. அப்போ உங்க அப்பா ஃப்ரெஷ் ஆயிட்டு கீழ வர்றாரு. என்னங்க சொல்றீங்க? ஆமாம்மா. அதுவும் என்ன தான் இன்சார்ஜா போட்டிருக்காங்க. எனக்கு கடுப்பா வருது. அதுவும் என்னோட ஸ்டூடண்ட்ஸ சமாளிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்றாரு. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுதுடா. உங்களுக்கு தான் ரொம்ப பயமா இருக்கு. ஏன்னா நைட் ஆனாவே உங்களுக்கு பயமா ஆகுது. நீங்க கொஞ்சமாவே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு சாப்பிடவே ஒரு மாரி இருக்கு. அப்போ உங்க அப்பா தான்டா, "என்னாச்சும்மா? ஏம்மா ஃபுட் அப்படியே இருக்கு சாப்பிடாம இருக்க?" "அ இல்லப்பா, உனக்கு எதுவும் பிடிக்கலையாடா? அப்பா எதுவும் ஆர்டர் குடுக்கவாடா?" "அதெல்லாம் ஒண்ணும் வேணாம்ப்பா. இதுவே நல்லா தான் இருக்கு." அப்படின்ட்டு நீங்க கொஞ்சோண்டு சாப்பிட்டு எந்திரிச்சிடுறீங்க. உங்க அப்பா தான்டா உங்க அம்மாட்ட கேட்குறாங்க. "என்னடி நம்ம பொண்ணு ஓகேவா?" முன்னோட இப்போ பரவாயில்லங்க. கோயிலுக்கு போயிட்டு வந்தோனே என் பொண்ணு அவ்வளோ ஹாப்பியா சிரிச்சுக்கிட்டு என் கூட முன்ன மாரி பேசிட்டு வந்தாங்க. எனக்கு அத பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு." அப்படின்ட்டு பேசுறாங்கடா. "பொண்ணுக்கு மறந்துடாம அந்த டேப்லெட் குடுத்துருமா" அப்படின்றாங்க. சரிங்க அப்படின்ட்டு உங்க அம்மாவும் சொல்லிடுறாங்கடா. இந்த சைடு டே தான்டா ஃபேமிலியா உட்காந்து டின்னர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ டேவோட அம்மா தான்டா, "அம்மா சொல்லும்மா." "இருடா சொல்றேன், இருடா சொல்றேன்" அப்படின்றாங்க. அப்படின்ட்டு தயாங்கோட தங்கச்சி தான், "என்னம்மா உன் புள்ள சொல்றான்?" அப்படின்ட்டு கேட்குறா. தயாங்க அவங்க தங்கச்சியை பார்த்து முறைக்கிறான். "என்னடா முறைக்கிற? ஏய், உன்னோட வீடியோ என்கிட்ட இருக்கு. என்ன வாய் ஓர பேசுற? ஐயோ இது வேறவா?" அப்படின்ட்டு அவளும் அமைதியாயிடுறா. இப்போ தயாங்கோட அம்மா தான், "ஏங்க, சொல்லு. அஹ், தயாங் காலேஜ் ட்ரிப் 1 வீக்குக்கு கூட்டிகிட்டு போகிறாங்களாம்." "என்ன?" அப்படின்னு தயாங்க பார்க்குறாங்க. "ஆமாப்பா" அப்படின்ட்டு அவரு சொல்கிறாரு. "என்னவா?" "இல்லைப்பா, காலேஜ்லேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க" அப்படின்றாங்க. சரி, பார்த்து பத்திரமா ஒழுங்காக இருந்து வாங்க அப்படின்ட்டு சொல்கிறாருப்பா. தயாங்க சரி அப்படின்றாரு. இப்படியே எல்லாம் சாப்பிட்டு அவங்கவுங்க ரூமுக்கு போயிடுறாங்கடா. தயாங் தான் அவர் தூங்காமல் அப்படியே உட்காந்துக்கிட்டே இருக்காரு டயத்தை பார்த்துக்கிட்டே. ஏன்னா கண்டிப்பாக இன்னைக்கு உங்களை பார்க்கணும். ஏன்னா இன்னைக்கு மிஸ் பண்ணிட்டா 1 வீக்கு ரொம்ப கஷ்டம் அப்படின்றாரு. இப்போ ஜாம்பவான் வந்தாண்டா நம்ம தயாங்க்கு, விஷ்ணுவுக்கு, ஜானுக்கெல்லாம் கான்ஃபரன்ஸ் கால் போட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் மச்சான் தயாங்க, வீட்டிலலாம் சொல்லிட்டியா? சொல்லிட்டேன்டா. என்ன சொன்னாங்க? என்ன புதுசா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஓகே, காலேஜ்லேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படி இப்படின்னு. அப்புறம் சாம்பவனே உனக்கு? நானும் சொல்லிட்டேன் மச்சான் அப்படின்ட்டு நிறைய நல்லா காமெடியாக பேசிக்கிட்டே இருக்காங்க. மச்சான் தயாங்க, காலையில் என்னை பிக்கப் பண்ணலாம் வர வேணாம்டா. ஆல்ரெடி எங்கள் அப்பா கூட்டிகிட்டு போகிறோம்ட்டாங்க. என் வீட்டுக்கெல்லாம் வந்துடாதடா அப்படின்ட்டு சொல்கிறாரு. நான் வர்றேன்டா. நீ ஆளையே பிடுங்க வேணாம். நான் காலேஜுக்கு வந்துடுறேன். நீ அப்படியே அங்கே வந்துடு அப்படின்றாரு. அப்போ தயாங்க தான் செம்ம கோவம் வருது. ஏன்னா இவனை சாப்பிட்டாவது உங்களை பார்க்க வரலாம் அப்படின்னு நினச்சிருப்பாரு. பட் அதுவும் போச்சு. ஓ, அப்போ நான் ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ இன்னைக்கு கண்டிப்பாக போயே ஆகணும் அப்படின்றாரு. இப்படியே பேசிட்டு அவங்களும் ஃபோனை வச்சிடுறாங்கடா. உங்க அம்மா தான்டா டோர் நாக் பண்ணுறாங்க. அப்போ நீங்களும் ஓப்பன் பண்ணுறீங்க. என்னாச்சும்மா? ஏன் டோர் லாக் பண்ணி வச்சிருக்க? இல்லைம்மா, அது சும்மா தான். டோர் லாக் பண்ணாதடா, அம்மா வந்து அப்பப்போ பார்ப்பேன்ல. இல்லைம்மா, எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு, அதான் டோர் லாக் பண்ணிட்டேன். சரி ஓகேடா அப்படின்ட்டு உங்கள் அம்மா தான்டா உங்களுக்கு மில்க் கொடுக்குறாங்க. நீங்களும் குடிக்கிறீங்க. உங்களுக்கு ரொம்ப பயமாகுது டைம் ஆக ஆக. இப்போ ஒரு 9:30 இருக்கும்டா. குடிச்சிட்டு நீங்களும் உங்கள் அம்மாட்ட கிளாஸ் கொடுத்துட்றீங்க. அவங்களும் போயிடுறாங்க. நீங்களும் டோர் லாக் பண்ணிவிட்டு உள்ளே போய் தானே ஒரு மாதிரி பெட்ஷீட்டை கவர் பண்ணிவிட்டு தூங்குறீங்க. பட் உங்களுக்கு தூக்கமே வரல. உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி பயத்தில் உடம்புலாம் நடுங்குது. இந்த சைடு தயாங்க தான்டா, அவர் வெளியில் தான் வர்றாரு ரூமை விட்டு. அதாவது அவரோட சிஸ்டர் ரூமை பார்க்குறாரு. ஆல்ரெடி சுப்புன்னு இருக்கு. கீழே பார்க்குறாங்க. ஆல்ரெடி லைட்லாம் ஆஃப் ஆகிருக்கு. மெதுவாக கீழே வராங்க. பார்த்தா கிச்சனோட லைட்டு மட்டும் எரியுது. இப்போ யார் அப்படின்ட்டு ஒரு மாதிரி சைடில் நின்றுக்கிறாரா. பார்த்தா டேவோட அப்பா தான் தண்ணி குடிக்க வந்திருப்பாங்க போல். குடிச்சிட்டு அவரும் லைட்டை ஆஃப் பண்ணிட்டு ரூமுக்கு போயிடுறாரா. அப்பா மாட்டினானா சத்தம் அப்படின்ட்டு அவர் எப்படி போவார்னா பின்வாசல் வழியாக தாண்டா திருப்பியும் போகிறாரு. போயிட்டு பைக்கை கொஞ்சம் நேரம் உருட்டிக்கிட்டே போயிட்டு பைக்கை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு போகிறாராம். அதே மாதிரி அந்த சந்தில் போய் உள்ளே நிப்பாட்டுறாரு.
இப்போ நம்ம சாம்பம்மனோட ஸ்டெப்பில் தான்டா ஏறிக்கிட்டு இருக்காரு. பக்கத்தில் தானே நம்ம சாம்பம்மனோட ரூமு. பார்த்தா அந்த ரூம்லேருந்து ஒரு மாதிரி சவுண்டு வருது. என்ன சவுண்டு அப்படின்ட்டு ஒரு மாதிரி நம்ம சாம்பம்மனோட விண்டோ சைடு போய் நிற்கிறாரா. பார்த்தா சாம்பம்மாவே வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்காரு. சும்மா அந்த மாதிரி வீடியோ. அதில் தான் லைட்டாக ஒரு மூவ் பண்ணுறாரு. கருமம் பிடிச்சவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு பாரு. எப்போ பார்த்தாலும் இந்த பொழப்பா தான். ஐயோ நம்ம சொல்கிறோம் பார்த்தியா, நம்மளே எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்ட்டு ஒரு மாதிரி தலையை சொரிஞ்சிட்டு தயங்கா என்னடா ஆச்சு அப்படின்ட்டு இப்போ உங்களோட மாடியை தாண்டா ஒரு மாதிரி ஜம்ப் பண்ணுறாரு. மாடியில் தானடா நீங்கள் கம்பி கேட் மாதிரி போட்டிருப்பீங்க. இன்றைக்கி அது ஓப்பனில் தான் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி உங்கள் அம்மா துணி எடுத்திருப்பாங்க, லாக் பண்ண மறந்துட்டாங்க. டேவும் பைய கீழே வராரா. பார்த்தா கீழே லைட் ஆனில் இருக்குது. ஏன்னா உங்கள் அம்மாவும் உங்கள் அப்பாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. தயாங்கோட காதுலேயும் கேட்குது. ஏதோ ஒரு கல்யாணத்தை பற்றி ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்ட்டு ஒரு மாதிரி கேட்குறாரு. ஐயோ தூங்க வேறு இல்லையே அப்படின்ட்டு ஒரு மாதிரி சைட்லேயே நிற்கிறாரா. சரிங்க, நீங்கள் வேறு காலையில் வேறு நீங்கள் கிளம்பணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாடி அப்படின்ட்டு. ஆனால் இன்ன வரைக்கும் டே வந்து அது யாருன்னு பார்க்கலடா. உள்ளேயே அவங்க ரூம்குள்ளே போயிடறாங்க லைட்டை ஆஃப் பண்ணிவிட்டு. அப்பா அப்படின்ட்டு திரும்புகிறாரா. பார்த்தா பக்கத்தில் இருந்த ஜாடி, அதாவது பூச்சாடி தள்ளி விட்டாரு. டப்புன்னு உடையுது. இந்த சவுண்டு கேட்டு உங்களுக்கு ஹார்ட் பீட்லாம் ஒரு மாதிரி ரைஸ் ஆகுது. உங்களுக்கு பயமாக இருக்குது. என்னது என்னது என்னமோ உடையிற சவுண்டு கேட்டுச்சு. அவன் தான் வந்துட்டானா, இது வந்துட்டானா. என்னடி ஏதோ சவுண்டு கேட்குது அப்படின்ட்டு உங்கள் அப்பா சொல்கிறாங்க. இல்லையேங்க எல்லாமே அப்படின்ட்டு வேகமாக டோர் ஓப்பன் பண்ணிட்டு வெளியில் வர்றாங்கடா. கிச்சனில் பார்க்குறாங்க, ஒன்றுமே இல்லை. பக்கத்தில் உங்கள் ரூமு தானடா இருக்குது. அப்போ வேகமாக ஐயோ என் பொண்ணு எதுவும் பண்ணிக்கிட்டாளா, பயமாக இருக்கே அப்படின்ட்டு வேகமாக உங்கள் வீட்டுக்கு உங்கள் ரூமுக்கு பக்கத்தில் தாண்டா வர்றாங்க. டோரை நாக் பண்ணுறாங்க. அவ்வளோதான். இவ்வளோ நேரம் ஒரு மாதிரி பயத்தில் எடுத்துருப்பீங்க. உங்கள் கை காலெலாம் ஷிவர் ஆகுது. நீங்கள் ஒரு மாதிரி டோரவே பார்க்குறீங்க. வந்துட்டானா, பயமாக இருக்குது. ஓயன்மா அப்படின்னு சொன்னோன்னு தான் உங்களுக்கு ஒரு மாதிரி அமைதியாகிறீங்க. ஏன்னா அது உங்கள் அம்மான்னு தெரியுது. நீங்களும் பையன் எந்திரிச்சு, ஓயன்மா என்னடாச்சு, எது சவுண்டு கேட்குது, கதவை திறடா, ஓயன் கதவை திறடா. அப்போ தயாங் தாண்டா, அவர் மாடிப்படி இருக்குல்லடா வந்திருப்பாளா, அதுக்கு கீழே ஒரு மாதிரி ஒளிஞ்சிருக்காரு. டே தயாங் என்னடா காரியம் பண்ணிட்ட. ஓ இவங்க வேறு பார்த்தா என்ன பண்ணுறது. சைடில் தாண்டா ஒளிஞ்சிருக்காரு. இப்போ உங்களுக்கு உங்கள் அம்மா சவுண்டு கேட்டனால நீங்களும் டோர் பக்கத்தில் வந்து டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. என்னடா சவுண்டு கேட்டுச்சு. அம்மா அது ரூமில் இல்லைம்மா, வெளியில் தான் சவுண்டு கேட்டுச்சு. வெளியிலையா? ஏன்டா நீ ஒரு மாதிரி இருக்க. இல்லைம்மா ஏதோ சவுண்டு கேட்டுச்சா, அதே கொஞ்சம் பயந்துட்டேன். ஓ அப்படியாடா அப்படின்ட்டு உங்கள் அம்மா தானே அந்த சைடு சுற்றி பார்க்குறாங்க. பார்த்தா பூச்சாடி தான் அந்த படிக்கு பக்கத்தில் விழுந்திருக்கு. ஓ ஜாடி விழுந்திருக்குமா அப்படின்றாங்க. அது எப்படி விழுந்திருக்கும் அப்படின்ட்டு பார்க்குறாங்க. உங்கள் அம்மா தாண்டா கிட்ட போய் பார்க்குறாங்க. ஓ சரி, உங்கள் அப்பா வாங்கிட்டு இருந்த ஃப்ளவர்ஸ் செம்மையான ஃப்ளவர்ஸ் உடஞ்சிருச்சே அப்படின்ட்டு அதை அடுத்து உங்கள் அம்மா க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ சடனாக அவங்கள திரும்பி பார்க்குறாங்க. நீங்கள் ஒரு மாதிரி பயத்துலேயே இருக்கீங்க. என்னாச்சுமா, ஏன் உனக்கு இப்படி வேர்க்குது அப்படின்ட்டு உங்கள் அம்மா பக்கத்தில் வந்து டேப்லெட் சாப்பிட்டியாடா அப்படின்னு கேட்குறாங்க. ஓ இல்லைம்மா, இரு அம்மா தண்ணி கொண்டு வரேன் அப்படின்ட்டு டேப்லெட் கொடுங்க அப்படின்ட்டு போயிடுறாங்கடா. இங்கே உங்களுக்கு அள்ளு கிளம்புது. உங்களுக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. பயத்தில் உங்கள் பெட்டில் போய் உட்காந்துருக்கீங்கடா. இப்போ உங்கள் அம்மாவும் தண்ணி தான் கொண்டு வராங்க. இந்தடா டேப்லெட் முழுங்கிக்க அப்படின்றாங்க. நீங்களும் உங்கள் பக்கத்தில் இருக்கிற செல்ஃபில் எடுத்து முழுங்குறீங்க. சரிடா முழுங்கிட்டு படுத்துக்க, அம்மா அதை க்ளீன் பண்ணிவிட்டு அம்மா தூங்க போகிறேன் அப்படின்ட்டு உங்கள் அம்மாவும் போயிடுறாங்க. நீங்களும் டேப்லெட்டை முழுங்கிட்டு ஓகே டோரை லாக் பண்ணுவோம் அப்படின்ட்டு நீங்கள் தானே டோர் பக்கத்தில் போகிறீங்க. அப்போ சடனாக ஒரு கை வந்து ஸ்டாப் ஆகி உள்ள டோரையும் லாக் பண்ணுது. அப்போ நீங்கள் ஒன்று யார் அப்படின்றீங்க. அப்போ உங்கள் வாயை க்ளோஸ் பண்ணிக்கிறாங்கடா. கத்தாதடி, நான் தான் கத்துனேன், கொன்று வேண்டியுண்ணா. மூட்ரி உங்களை மெதுவாக பின்னாடியே தள்ளிக்கிட்டே போகிறாங்கடா. உங்களுக்கு ரொம்ப ஷுவர் ஆகுது. உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அதே ஆள் தான் அப்படின்ட்டு. மூட்டு அப்படின்ட்டு உங்கள் காதுகிட்ட வந்து சொல்கிறாரு. உங்களை ஹிப்பில் ஒரு கையும் உங்கள் வாயில் ஒரு கையும் பிடிச்சி டைட்டாக பிடிச்சிருக்காரா.
வாளோட வச்சு உங்கள லாக் பண்றாரு. நீங்க ஒரு மாரி பயத்திலேயே பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. இப்பயும் உங்க ரூம் இருட்டா தான்டா இருக்கு. அந்த பெர்சன நீங்க பார்க்க எவ்வளவோ ட்ரை பண்றீங்க. ஆனாலும் சுத்தமா தெரியல. இருட்டா இருக்கு. டோர் ஓப்பன்ல இருந்தனால லைட்டா வெளிச்சம் இருந்துச்சு. இப்போ டோர் லாக்ன்றதுனால சுத்தமா உங்களுக்கு தெரியல. உங்க நெக்ல தான்டா ஒரு மாரி கிஸ் பண்ணிக்கிட்டு, ஐ மிஸ் யூ டி. உன்ன ரொம்ப மிஸ் பண்ண போறேன். இந்த 1 வீக் என்னால உன்னால பார்க்கவே முடியாது. அப்படின்ட்டு ஒரு மாரி கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஏய் உன் பேரு வயனாடி. உன் பேரு கூட எனக்கு தெரியாதுடி. வயனாடி அப்படின்ட்டு உங்கள அங்கங்க கிஸ் பண்றாரு. உங்க கண்லேருந்து அவ்வளோ ட்ராப்பா வடியுதுடா கண்ணீர் தண்ணி. உங்க வாய தானடா அவர் கைய வச்சு க்ளோஸ் பண்ணியிருப்பாரு. உங்க கண்ணீர் தண்ணிலாம் அப்படியே அவர் கையில படுது. ஏய் ஏன்டி அழுவுற? ம் நான் ரொம்ப மிஸ் பண்றேன்டி. ஒரு நிமிஷம் கூட என்னால உன்னை நினைக்காம இருக்க முடியாதுடி. உன் கண்ணு, இந்த லிப்ஸ் அப்படின்ட்டு அவர் கையை வச்சு தேய்க்கிறாரு ஒரு மாதிரி. வலிக்குது. உங்கள் ஹிப்பெல்லாம் ஒரு மாதிரி அப்படியே ரப் பண்ணி ஒரு மாதிரி தடவுறாரு. உங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல. உங்கள் கையை வச்சு அடிக்கிறீங்க, எடுக்கிறீங்க. உங்கள் கையை பிடிச்சிட்டு அவர் கையை எடுத்துகிட்டு நீங்கள் லைட்டாக கத்தணும்னு போகிறீங்க. அப்போ அவர் லிப்ஸை வச்சு உங்களை ரொம்ப கிஸ் பண்ணுறாரா, ஒரு மாதிரி சாஃப்டாக கிஸ் பண்ணுறாரு. எப்படி அப்படின்ட்டு உங்கள் லோயர் லிப் அப்பர் லிப்னு செம்மையாக கிஸ் பண்ணுறாரு. ஒரு மாதிரி அசைகிறீங்க. அவரோட பாடியை வச்சு உங்களை டைட் கொடுக்குறாரு. இன்னொரு ஹேண்ட் எடுத்து உங்கள் உங்கள் ஆப் சாரி மேலே தாண்டா கை வைக்கிறாரு. உங்களால் ஒன்றுமே பண்ண முடியல. ஏன்னா உங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஏன்னா உங்கள் கை லாக்கில் இருக்குது. உங்கள் பாடியை நகட்ட முடியல. அவரோட பாடியை வச்சு அட்டாச் பண்ணியிருக்காரு. உங்கள் லிப்ஸு கத்த முடியல. ஏன்னா ஆல்ரெடி அவர் லிப்ஸ்குள்ளே இருக்குது உங்கள் லிப்ஸு. நல்லா ஒரு அப்படியே சாரி அப்படியே ஒரு மாதிரி கலட்டுறாரு. அதுவும் கீழே விழுகுதுட்டா. இப்போ நீங்கள் ப்ளவுஸும் ஸ்கர்ட் கூட இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி மூச்சே முட்டுதுடா. பட் அதெல்லாம் அவர் கண்டுக்காம உங்கள் ப்ளவுஸ் ஊக்கத்தாண்டா ஒன்று ஒன்றா கழட்டிக்கிட்டு இருக்காரு. ஒரு ஹேண்டை பிடிச்சிருக்காருலடா. நீங்கள் ஒரு ஹேண்ட்லேயே ஒரு மாதிரி டைட் பண்ணி உங்கள் நெயில் வச்சு குத்தி அப்படி ஒரு மாதிரி கீறுறீங்க. வலிக்குதுடி. உங்கள் ப்ளவுஸும் கீழே விழுகுதுடா. இப்போ உங்கள் ஸ்கர்ட்டில் கை வைக்கிறாரு. உங்களுக்கு அவ்வளோதான். அவர் லிப்ஸ் ஒரு மாதிரி டைட்டாக கடிக்கிறீங்க. அப்படின்ட்டு அவர் லிப்ஸ் எடுக்கிறாரு. ப்ளீஸ் என்னை விட்டுடுங்க, ப்ளீஸ் என்னை விட்டுடுங்க, நான் போயிடுறேன், ப்ளீஸ் என்னை விட்டுடுங்க அப்படின்ட்டு அவர் சொல்கிறீங்க. அம்மா அப்படின்னு கத்த போகையில் உங்கள் வாயோட திருப்பி லிப்ஸ் அப்படி அமுக்கிடுறாரா. இதுக்கு மேலே அவன் சொன்னால் கேட்க மாட்டேன் அப்படின்ட்டு உங்களை தூக்கிடுறாரா. தூக்கி உங்களை பெட்டில் தாண்டா போடுறாரு. அவரும் சேர்ந்து உங்கள் மேலேயே விழுகிறாரு. நீங்கள் கீழே ஸ்கர்ட் கூட தான் இருக்கீங்க. இப்போ அவரோட மவுத் எடுத்துகிட்டு அவர் கையை வச்சு உங்களை லாக் பண்ணிடுறாரு. ஒரு ஹேண்ட் எடுத்து உங்கள் லிப்ஸில் வச்சிடுறாரு. இப்போ மட்டும் கத்துன அவ்வளோதான். இப்போ நான் கையெடுப்பேன். கத்தக்கூடாது. அவ்வளோதாண்டி உனக்கு. நீ கத்துனா இந்த மாதிரி இருக்கிறத உன் அப்பா உன் அம்மா எல்லாம் வந்து பார்ப்பாங்க. பார்க்கட்டுமா? எனக்கு கவலையே இல்லை. பார்த்தா பார்க்கட்டும், நான் அப்படியே இருப்பேன்டி. ஆனால் உனக்கு தான் அப்பா அம்மா முன்னாடி இந்த மாதிரி அசிங்கப்படக்கூடாது அப்படின்ட்டு உனக்கு தோணலையா என்ன? கத்திக்கிறேன்னா கத்திக்க, நான் வரல, என் வேலையை வந்து பார்க்குறேன் அப்படின்ட்டு அவரும் உங்கள் நெக்கை ஒரு மாதிரி கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா நீங்கள் இப்படி ஸ்டாப் ஆகிட்டீங்க. ஏன்னா உங்கள் அப்பா அம்மா இந்த மாதிரி நிலைமையில் உங்களை பார்த்தா இன்னும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படின்ட்டு நீங்கள் அமைதியாக இருக்கீங்க. உங்கள் கண்ணில் அவ்வளோ டியர்ஸ் வருது. இப்போது உங்கள் ஸ்கர்ட்லேயும் கை வைக்கிறாரா. நீங்கள் அப்படியே ப்ளீஸ் எதுவும் பண்ணாதீங்க ப்ளீஸ், எனக்கு நேற்று பண்ணது ரொம்ப பெயினாக வலிக்குது, ப்ளீஸ் எனக்கு விட்டுடுங்க, எனக்கு ரொம்ப வலிக்குது நேற்று பண்ணினது, வேணாம் ப்ளீஸ் அப்படின்ட்டு கெஞ்சுறீங்க. என்னடி வலிக்குதா? ஓ சாரிடி. ஏன்னா அவனை 1 வீக்காக பார்க்கலையா, அதான் பைத்தியம் பிடிச்ச மாதிரி. ஒரு வாரம் கழித்து பார்த்தேன்னா தாண்டி செம்ம ஃபாஸ்ட்டாக பண்ணிட்டேன், சாரி அப்படின்ட்டு உங்கள் லிப்ஸில் ஒரு சாஃப்டாக கிஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஃபோர்ஹெட்லேயே ஒரு மாதிரி கிஸ் பண்ணுறாரு. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. பட் உங்கள் ஃபேஸ் தெரியல. ஆனால் ஒரு உருவம் மட்டும் ஃபேஸ் ஒரு மாதிரி தெரியுது. பட் அது இருட்டாக இருக்குல்லடா. அவரும் உங்கள் ஃபேஸ் பார்த்துருக்காரு. பட் அதனால் அவருக்கு தெரியும். ஒன்றும் பண்ணலடி ப்ளீஸ். அப்புறம் ஏதாவது வைக்கிறீங்க? ஒன்றும் பண்ணலடி, கையட்ரி. வேணாம் ப்ளீஸ், வேணாம் விட்டுடுங்களே. கையட்ரி அப்படின்னு நீங்கள் பயந்துட்டு எடுத்துடுறீங்கடா. அவரும் உங்கள் ஸ்கர்ட்டை கழட்டுறாரு. இப்போ அவரோட ஷர்ட் ஒன்று ஒன்றா கழட்டி கீழேவும் போடுறாரு. ஒரு பேண்ட்டையும் கழட்டி கீழே போடுறாரு. ஒரு பாக்ஸரும் கழட்டிட்டு அப்படியே உங்கள் மேலேயே லைட் ஆகுறாரு. உங்களுக்கு ப்ரீத் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அவர் ரொம்ப ஒரு மாதிரி
ஆப்ஸ் எல்லாம் வச்சு ஒரு மாதிரி பிக் பாடி மாதிரி இருக்காரு. நீ நினைக்கலாம் காலேஜ் பையனுக்கு இருக்கலாம்டா, இருக்காதாண்டா இருக்காரு. ம் ம் என்னடி முக்குற, என்னால் மூச்சு விட முடியல. ஓ சாரி சாரி அப்படின்ட்டு அவர் கீழே படுத்துட்டு இப்போ உங்களை தூக்கி அவர் ஜஸ்ட்டில் போட்டுக்கிறாரு. அவரும் நேக்கடாக இருக்காரா, நீங்களும் நேக்கடாக இருக்கீங்க. உங்கள் ஃபேஸை பிடிச்சி தாண்டா உங்கள் சாஃப்டான லிப்ஸில் ஒரு மாதிரி கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. உங்களுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. இந்த லிப்ஸ் தான் நான் 1 வீக் மிஸ் பண்ண போகிறேன்னா எப்படி இருக்க போகிறேன் அப்படின்ட்டு ஒரு மாதிரி கிஸ் பண்ணிகிட்டே இருக்காரு. நீங்கள் ஒரு ஜஸ்ட்டில் அடிக்க ஆரம்பிச்சிட்டிங்க, ஏன்னா உங்களுக்கு ப்ரீத் பண்ண முடியலை. அவரும் விட்டுற என்னடி, மூச்சு விட முடியல, ப்ளீஸில் விட்டுடுங்களே. ஓகே ஓகே ஒன்றும் பண்ணல அப்படின்னு சொன்னோன்னே நீங்கள் கீழே இறங்க போகிறீங்க. என்னடி தூங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எம்எல்ஏ படு அப்படின்ட்டு உங்களை அவர் ஜஸ்ட்டில் உங்கள் ஹெட்டை வச்சு படுத்துக்கிறாரு, உங்களை ஹக் பண்ண மாதிரி. உங்களுக்கு சுத்தமாகவே பிடிக்கலடா. உங்கள் ஹிப்பை ஒரு மாதிரி ரப் பண்ணி கொடுத்துக்கிட்டே உங்கள் ஹேரை ஒரு மாதிரி ரப் பண்ணிக்கிட்டே இருக்காரா. எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்குடி, என்னால் உன்னை விட்டுட்டு இருக்கவே முடியாது அப்படின்னு உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே இருக்காரா. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஏன்னா அவரோட பாட்டும் உங்கள் மேலே அப்படி ஒரு மாதிரி பட்டுக்கிட்டு அவருடைய பாடி ஃபுல்லாக உங்கள் மேலே தான் ஒரு மாதிரி இருக்குது. அது உங்களுக்கு ஒரு மாதிரியாகவே இருக்குது, பிடிக்கவே இல்லை. நீங்கள் ஒரு மாதிரி அசைஞ்சிக்கிட்டே இருக்கீங்க. ஏய் நீ மட்டும் இப்போ ஏதாவது அசைஞ்சிக்கிட்டே இருந்த உனக்கு உள்ளே விட்டுருவேண்டி அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் ஒரு மாதிரி அமைதியாகிடுறீங்க. பரவாயில்லடி, நான் சொல்கிறதெல்லாம் கேட்குறேன், எனக்கு தூக்கம் வருதுடி அப்படின்ட்டு உங்கள் ஹேரை அப்படியே ஒரு மாதிரி ரப் பண்ணி கொடுத்துட்டு அவரும் உங்களை டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு தூங்கிடுறாரா. இங்கே உங்களுக்கு தூக்கமே வரல, டைம் ஸ்கிப் ஆகுதுடா, நீங்கள் தூங்கவே இல்லை. இப்போ உங்கள் ஹேண்ட் எடுத்துதாண்டா அவர் கையை எடுக்க பார்க்குறீங்க, அவர் கையை சுத்தமாக எடுக்கவே முடியல, அப்படி லாக் பண்ணி அவரை பிடிச்சிருக்காரு. நீங்கள் எந்திரிச்சு போயிடுவீங்க அப்படின்ட்டு என் கையை எடுக்கவே முடியலை, எப்படி டைட்டாக பிடிச்சிருக்கான், இவன் எப்படியாவது பார்க்கணும்னு நினச்சாலே என்னால் பார்க்க முடியலை. உங்கள் ஹெட்டை தூக்கி தாண்டா பார்க்குறீங்க, அவரோட ப்ரீத்து உங்கள் ஃபேஸில் படுது. உங்கள் ஹேண்டை எடுத்து அவரோட ஃபேஸில் தான் வைக்கிறீங்க. அவர் ஃபேஸ் எப்படி இருக்குன்னு அவர் மாதிரி தடவி பார்க்குறீங்க. அவருக்கு லாங் ஹேர்டா, அவர் நோஸு, அவர் லிப்ஸு, அவரோட ஐஸுன்னு பார்க்குறீங்க. உங்களுக்கு சுத்தமாக தெரில, ஆனால் அந்த பர்சனுக்கு லாங் ஹேர்னு தெரியுது. அவரோட பாடியை ஒரு மாதிரி ரப் பண்ணி பார்க்குறீங்க. 6 பேக் வச்சுருக்காரு, அவர் நெக்கில் ஒரு டாலர் மாதிரி போட்டிருக்காரு, அதுவே ஒரு மாதிரி தடவி பார்க்குறீங்கடா. இதில் பார்க்கையில் ஒரு ஆஃப் மூன் இருக்குது, நடுவில் ஒரு புள்ளி மாதிரி ஸ்டோன் மாதிரி இருக்குது. ஆனால் நீங்கள் அதை கலட்டலடா, ஏன்னா நீ உங்கள் செயினோடைய இதெல்லாம் தடவி பார்த்துட்டீங்க. பட் என்னைக்காவது வெளியில் பார்க்கையில் கண்டுபிடிக்கலாம் அப்படின்ட்டு உங்களுக்கு இருக்குது. அவருடைய கையெல்லாம் ஒரு மாதிரி தடவி பார்க்குறீங்க, அவ்வளோ பிக்காக இருக்குது, உங்களால் ஒன்றுமே பண்ண முடில. நீங்களும் உங்கள் டயர்டில் நீங்களும் ஒரு ஜஸ்ட்லேயே தலையை வச்சு படுத்துடுறீங்கடா. எப்படி டைம் ஸ்கிப் ஆகுது. டே தாண்டா கண்ணு முழிக்கிறாரு. இங்கே இருக்கோம் ஓ அப்படின்ட்டு உங்களை பார்க்குறாரு, ஏன்னா அவர் ஜஸ்ட்டில் தானடா நீங்கள் படுத்திருக்கீங்க. உங்கள் தலையும் ஒரு மாதிரி கோதி கொடுத்துட்டு உங்களை சைடில் தாண்டா படுக்க வைக்கிறாரு. அவர் ஹேண்ட் எடுத்து உங்கள் ஹிப்பில் போட்டுக்கிறாரு, உங்களோட ஹேண்ட் எடுத்து அவர் நெக்கில் போட்டுக்கிறாரா. போட்டுக்கிட்டு நீங்கள் ஹக் பண்ண மாதிரி அவரை ஹக் பண்ண மாதிரி ஒரு மாதிரி டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. பட் தூங்கலை, சும்மா ஹக் பண்ணி படுத்துருக்காரா. இப்படியே கொஞ்சம் நேரம் ஆகுது. இப்போ அவரும் எந்திரிக்கிறாரா. இதையாங்கா ட்ரெஸ் எல்லாம் எங்கடா கழட்டி போட்ட, ஐயோ அப்படின்ட்டு ஒரு மாதிரி தேடிக்கிட்டு தர்றாரு. அப்போ தேடையில் உங்கள் ப்ளவுஸ் கிடக்குடா. இலகிட்டு இலகி விட்டு ப்ளவுஸா அப்படின்ட்டு அவர் ஷோல்டரில் போட்டுக்கிறாரு. அப்புறம் இன்னொன்று தேடுறாரு, ஸ்கர்ட் கிடக்குது, அதையும் ஒரு ஷோல்டரில் போட்டுக்கிறாரு. அப்புறம் ஒன்று எடுக்கிறாரு, உங்கள் பேண்டீஸ், அதை எடுத்துக்கிட்டு அவர் கையிலே வச்சு ஒரு மாதிரி கிஸ் பண்ணுறாரு. ஒரு தேடையில் ஒரு ஷர்ட் கிடைக்குதுடா. அப்பா அப்படின்ட்டு பார்க்குறாரு. பேண்ட் பாக்கெட்டில் அவரோட ஃபோன் எடுத்து ஒரு மாதிரி டார்ச் பண்ணுறாரு. இப்போ பேண்ட்டையும் எடுத்துடுறாரா, ஒன்று எடுத்து மாட்டிக்கிட்டு இருக்காரு. உங்களோட திங்ஸை பெட்டில் தாண்டா வைக்கிறாரு. அப்போ அதில் உங்கள் பேண்டீஸ் இருக்குல்ல, அதை மட்டும் எடுத்து அவர் பேண்ட் பாக்கெட்டில் போட்டுக்கிறாரு. உங்களுக்கும் பக்கத்தில் தாண்டா வந்து உட்காடுறாரு. உங்கள் ஃபேஸ் அப்படியே ஒரு மாதிரி குன்னி சைடில் படுத்திருக்கீங்க. உங்கள் ஃபேஸவே ஒத்து பார்த்துக்கிட்டே இருக்காரா. ரொம்ப அழகாக இருக்குடி. என்னோட பார்வை யாரு மேலேயுமே பட்டதே இல்லைடி, ஆனால் ஃபஸ்ட் டைமாக என் பார்வை ஓ மேலே பட்டிருக்குடி. உன்னை லவ் பண்ணுறேன்னா என்னன்னு தெரிலடி, பட் நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியல அப்படின்ட்டு உங்கள் லிப்ஸில் ஒரு சாஃப்டாக கிஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டேன்.
போயிட்டு வரேன்டி. உங்க மேலே ஒரு பெட்ஷீட் எடுத்து கவர் பண்ணிவிட்டு அவரும் அவரோட ஃபோன்லாம் எடுத்துகிட்டு டோருக்கு பக்கத்தில் தாண்டா வெளியில் மாதிரி திறந்து பார்க்குறாரு. எல்லாம் இருட்டாக தாண்டா இருக்குது. ஏன்னா 4 o'clock யார் வர போகிறா அப்படின்ட்டு அவரும் பைய தாண்டா ஸ்டெப்பில் ஏறி போய்கிட்டுருக்காரு. அவர் எப்படி வந்தாரோ அது மாதிரியே ஜம்ப் பண்ணுறாரா. இப்போ அவரோட பைக்கவும் எடுக்கிறாரு. கொஞ்சம் தூரமாக உருட்டிக்கிட்டே போய் அவரும் பைக் ஸ்டார்ட் பண்ணிட்டு அவர் வீட்டுக்கு தாண்டா போடுறாரு. மறந்தாப்புல முன் கேட் கழியா வந்துடுறாரா. டோர் ஓப்பன் பண்ணுறாரு. லாக்கில் இருக்கும்ல அப்படின்னு பார்க்குறாரு. என்ன ஓப்பனில் இருக்குது அப்படின்ட்டு அவரும் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போகிறாரு. பார்த்தா ஆல்ரெடி லைட்லாம் போட்டிருக்கு. என்ன லைட்லாம் போட்டிருக்கு, என்ன எந்திரிச்சிட்டாங்களா அப்படின்ட்டு ஒரு மாதிரி பயத்துலேயே உள்ளே போகிறாரு. ஹாலில் தாண்டா தயாங்கோட அப்பா அப்படியே ஒரு மாதிரி டென்ஷனோடு உட்காந்துருக்காரு. ஐயோ இந்த ஆள் என்ன அப்படி உட்காந்துருக்காரு அப்படின்னு டேவும் போகிறாரு. டேய், இந்நேரத்தில் எங்கே இருந்துடா வர்ற? அப்பா உன்னைத்தான். டே எங்கே இருந்து வர்ற? ஐயோ என்ன சொல்லி சமாளிக்கிறது? அது என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு வந்தேன்ப்பா. இந்நேரத்தில் எது கூட உன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு? அப்பா அது தோணுதாப்பா கூப்பிட்டுருந்தான் அப்படின்ட்டு சொல்கிறார் தயாங். எதுக்கு கூப்பிட்டான்? இல்லைப்பா, அவனுக்கு எந்த ட்ரெஸ் எடுத்து பேக் பண்ணணும்னு தெரியலையாப்பா, அதான் என்ன கூப்பிட்டான் அப்படின்ட்டு தயாங் சொல்கிறாரு. அதான்ப்பா பேக் பண்ண போனேன் அப்படின்ட்டு சொல்கிறாரு. தயாங் பொய் சொல்லாத. அதுவும் இந்நேரத்தில் என்ன, காலையில் கூட போயிருக்கலாம்ல. அது இல்லைப்பா, கால் பண்ணி வர சொன்னா தான் நான் போயிட்டேன். நீங்கள் வேணா கால் பண்ணு கேளுங்கப்பா அப்படின்ட்டு தயாங் வாட்டில் சும்மா சொல்கிறாரு. ஓகே கால் போடு அப்படின்றாரு. தயாங்க்கு ரொம்ப ஒரு மாதிரி ஜர்க்காகுது. என்னடா நம்ம சும்மா சொன்னால் கால் பண்ண சொல்கிறாரு அப்படின்ட்டு. ஐயோ இவற்றை பேரை மாட்டிக்குவோமே அப்படின்னு தயாங்கும் ஒரு மாதிரி பதட்டத்துலேயே ஃபோன் எடுக்கிறாரா. தயாங்க நம்பர் போட்டு கால் பண்ணுறாரு. ஃபர்ஸ்ட் ரிங் போகுதுடா, அவர் எடுக்கவே இல்லை. அப்பா அவன் தூங்கிட்டான் போலப்பா. அது எப்படிடா, இப்போ தானே அங்கேருந்து வந்த, அதுக்குள்ளே எப்படி தூங்கியிருப்பான்? அகெயின் கால் போடு அப்படின்னோன்னு தயாங்க போய் கால் பண்ணுறாரா. ஹலோ. டே சாம்பமோனே, இப்போ என் அப்பா வாங்கி பேசுவார். என் அப்பா எது கேட்டாலும் நீ ஆமாம் ஆமான்னு தான் சொல்லணும் சாம்பமோனே. வேற ஏதாவது சொல்லி வச்ச காலையில் என் கையில் நீ பணமாக தாண்டா இருப்ப. சொல்லிட்டேன் அவ்வளோதான் அப்படின்ட்டு தோணு அப்பா கூப்பிட்றாங்கடா, பேசுகிறாங்கடா அப்படின்ட்டு நம்ம தயாங்கும் கொடுத்துட்றாரா. என்னடா அவன் கால் பேசிட்டு கொன்றுவேன், கிள்ளிடுவேன், குத்திடுவேன்றான். நான் என்னடா பண்ணேன்? என்ன சொன்னேன்? ஆமாம் ஆமாம் தானே போட சொன்னேன். அப்படின்ட்டு தோணு. சொல்லுங்கப்பா. நம்ம தயாங் வீட்டுக்கு வந்தானா? தயாங் வந்தானா? என்ன சொன்னா? ஆமாப்பா. எதுக்கு வந்தான்? ஐயோ இதை சொல்லி கொடுக்கலையே. எதுக்கு வந்தான்? தோணு லைனில் இருக்கேன் என்ன? இருக்கேன்ப்பா. எதுக்கு வந்தான்? தயாங் தாண்டா. ஐயோ இவனுக்கு வேறு சொல்லலையே, இப்போ என்னத்தை உளறி வைக்க போகிறானோ அப்படின்ட்டு ஒரு மாதிரி இருக்காரா. அப்பா அது வந்து ஐயோ அப்படின்ட்டு ஒரு மாதிரி பமன்றார். அப்பா எனக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்க வந்தான்ப்பா. ஏன்னா எனக்கு காலையிலக்கு என்ன போட்டுட்டு போகிறது, எதை கொண்டுட்டு போகிறதுன்னே எனக்கு தெரியாதுப்பா. அதான் என் மச்சான் வந்தால் கரெக்டாக செலெக்ஷன் பண்ணுவானே அப்படின்ட்டு கூப்பிட்டேன்ப்பா அப்படின்ட்டு அவரும் சொல்கிறாரு. தயாங்கோட அப்பா தயாங்க தாண்டா பார்க்குறாரு. ஐயோ மச்சான் என்னத்தை சொல்லி வச்சானோ, எதுவும் உளறி வச்சுட்டானோ. டே சாம்பம்மாவனே நீ செத்தடா என்கிட்ட அப்படின்றாரு. அவரும் காலை கட் பண்ணிட்டு தயாங்கிட்ட தாண்டா ஃபோனை கொடுக்குறாரு. போய் தூங்கு போ அப்படின்றாரு. என்ன எதுவும் திட்டவே இல்லை. உன்னோட ரூம் இங்கே இருக்குடா, எங்கடா போகிற? அது சரிப்பா அப்படின்ட்டு அவரும் போயிடுறாரு. நம்ம சாம்பம்மாவன் தாண்டா தலையை சுரிஞ்சுக்கிட்டு இவன் எப்போ நம்ம வீட்டுக்கு வந்தான், இன்னும் ஒரே குழப்பமாக இருக்குது அப்படின்னு அவரும் தலையை சுரிஞ்சிட்டு அப்படியே படுத்துடுறாரா. இந்த சைடு தயாங் தாண்டா. இவன் என்னத்தை உளறி வச்சான், இவரும் அமைதியாகிட்டு போன்ட்டாரு. செம்ம காண்டாகுது, என்னத்தை உளறி வச்சானோ. அவர் ரூமையும் ஓப்பன் பண்ணிவிட்டு போய் தாண்டா வீட்டில் படுத்துக்கிறாரு. பார்த்தா அவரோட உடம்புல பூரா உங்களோட ஸ்மெல்லு தான் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் அவரோட பேண்ட்லேருந்து அவங்களோட பேண்டீஸ் எடுத்து ஒரு மாதிரி அப்படின்னு ஸ்மெல் பண்ணி பார்க்குறாரு. லவ் யூ டே, இந்த 1 வீக்கு நீ போதும் அப்படின்றாரு. இப்போ காலையிலே விடிஞ்சிருதுடா. ஜானு தாண்டா தயாங்க கால் பண்ணுறாரு. டே மச்சான் கிளம்பிட்டியா என்னடா? கிளம்பிட்டேன்டா. டேய் எல்லாம் வந்துடுங்கடா, எல்லாம் வந்தாச்சு.
டேய் நம்ம சாம்பம்மாவே, டேய் அவன் என்னன்னு தெரியலடா, காலையிலேயே உன்னை தான் தேடிக்கிட்டே இருக்கான், கேட்டுக்கிட்டே இருக்கான். என்னடா எதுவும் ஃபோன் பண்ணியா என்ன? ஒரு மாதிரி உளம்பிக்கிட்டே இருக்கான்டா. என்னது உளம்பிக்கிட்டே இருக்கானா? ஆமாடா, என்னமோ உங்கள் அப்பா என்னமோ கேட்டாராம்ல, அதுக்கு என்னதோ உளறி வச்சேன், நீ என்னமோ கொன்றுவ அப்படி இப்படின்னு அவன் ஒரு மாதிரி பயந்துக்கிட்டு வேற இருக்கான்டா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் வர்றேன் அப்படின்ட்டு அவரும் பேக்கில் ரெடி பண்ணிவிட்டு கீழே தாண்டா வர்றாரு. ஆல்ரெடி அவர் தேவோட அப்பா இருக்காங்க. அவரும் அமைதியாக தாண்டா கீழே போகிறாரு, ஃபுட்டும் சாப்பிட்றாரு. அப்போ டேவை பார்த்து ஒழுங்காரு, சேட்டை பண்ணாமல் பத்திரமா இரு அப்படின்றாங்க. அப்போ அவருடைய பாக்கெட்டில் இருந்தாண்டா காசு எடுத்து டேவுக்கு கொடுக்குறாரு. அவருக்கு ஒரு மாதிரி லம்ப் அடிக்குது அப்படின்றாரு. நான் வேணா உன்னை ட்ராப் பண்ணிட்டு போவாடா அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேப்பா அப்படின்ட்டு அவரும் சொல்லிடுறாரா. இப்போ அவங்க அம்மா பார்த்துக்கலாம், பாய்மா அப்படின்றாரு. அவர் தங்கச்சி, பாய்டி குட்டச்சி, நான் போகிறேன்ட்டு 1 வீக் ஐஸ்கிரீம் வாங்கி திண்டா, அவ்வளோதான். அண்ணா நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு ஒரு மாதிரி சொல்கிறான். நீ போடா போ, ஐஸ்கிரீம் வாங்கி திம்மாண்டா, உன்னால என்ன பண்ண முடியும் அப்படின்ட்டு ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்கா. ஏய் குண்டச்சி, நீ என்ன திங்க் பண்ணுறேன்னு நல்லா தெரியும். இவன் 1 வீக் போகிறானே, நம்ம நல்லா திங்கன்னு நினைக்கிறியா? ஆல்ரெடி உன் ஃப்ரெண்ட்ஸில் ஒரு குரூப்பில் என் ஆள் இருக்குது. நீ ஏதாவது பண்ணுனா அவன் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவா. அ அ அண்ணா, என்ன நொண்ணா, போயிட்டு வரேன் பொடி அப்படின்ட்டு அவளும் போயிடுறா. இந்த சைடு நீங்கடா நல்லா தூங்குறீங்க, உங்கள் டோர் தான் நாக்கா ஒரு சவுண்டு கேட்குது. அப்போ நீங்கள் சடனாக ஓப்பன் பண்ணுறீங்க, பார்த்தா உங்கள் மேலே ட்ரெஸ் இல்லை, பட் பெட்ஷீட் எடுத்து கவர் பண்ணியிருக்கு. உங்கள் டோரை திறந்துக்கிட்டு உங்கள் அம்மா தாண்டா உங்களுக்கு காஃபி கொண்டு வந்து வைக்கிறாங்க. என்னம்மா எந்திரிச்சிட்ட, ஃப்ரெஷ்ஷப் ஆகாமல் படுத்துக்கிட்டே இருக்கேன், எந்திரி ஓயன் அப்படின்ட்டு உங்கள் பெட்ஷீட் எடுக்கிறாங்க. அப்போ நீங்கள் சடனாக பெட்ஷீட் எடுத்து ஒரு மாதிரி டைட் பண்ணிக்கிறீங்க. ஏய் என்னாச்சுடி? இல்லைம்மா, அது நானே எந்திரிச்சுக்கிறேன், நீங்கள் போங்க அப்படின்றீங்க. ஏய் என்னாச்சு, இது காய்ச்சல் அப்படின்னு தொட்டு பார்க்குறாங்க. இல்லைம்மா நான் நல்லா தான் இருக்கேன். உங்களுக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது, என்ன உங்கள் அம்மா இப்படி உங்களை பார்த்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. இப்போ சடனாக உங்கள் அப்பா தாண்டா கூப்பிடுறாங்க. ஒயன்மா சீக்கிரம் வாடா, குளிச்சுட்டு அப்பா வேற கிளம்பிட்டாங்க, காலேஜ் டூருக்கு வேற போகிறாங்க, 1 வீக்கு வரமாட்டாங்கடா அப்படின்ட்டு உங்கள் அம்மா சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்போ சடனாக நைட்டு அவனும் சொன்னால 1 வீக் ஒன்று நான் மிஸ் பண்ணுவேன் அப்படின்ட்டு உங்கள் ஐஸை க்ளோஸ் பண்ணுறீங்க. அப்போ நைட்டு அவனை தொட்டு பார்த்துருப்பீங்களடா, லாங் ஹேர், உங்களோட ஃபேஸ் கூட அவ்வளோவா தெரில, உங்களுக்கு கை வச்சனால அந்த கை வச்சா கரெக்டாக நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க கண்ணை மூடிக்கிட்டு. அப்புறம் அவர் நெக்கில் போட்டிருந்த செயின், அந்த சிம்பிள் உங்களுக்கு நல்லா தெரியும், ஏன்னா அது ஒரு ஆப் மூன், அது லைட்டாக ஒரு ஸ்டோன் மாதிரி வச்சு. அவனோட ஸ்மெல்லு, இதுக்கு மேலே படுத்துறது தான் அம்மா அகெயின் வந்துடுவாங்க அப்படின்ட்டு நீங்கள் ஒரு மாதிரி பெட்ஷீட்டை கவர் பண்ணிக்கிட்டு ரெஸ்ட் ரூமில் தாண்டா ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வர்றீங்க. ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் வெளியில் தாண்டா போகிறீங்க. ஓயம்மா காஃபி குடிச்சிட்டியாடா, காஃபி கப்பங்க அப்படின்னு கேட்குறாங்க. அது குடிக்கலம்மா, அது ஆறிடுச்சு அப்படின்றீங்க. சரி அம்மா அப்புறமா போகிறேன்டா அப்படின்ட்டு உங்கள் அப்பா தாண்டா இந்த பேக்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்களும் அப்பா வேறு ப்ரொஃபஸரை போக சொல்ல வேண்டியதானப்பா, நீங்கள் இருக்கலாம்ல அப்படின்ட்டு நீங்கள் உங்கள் அப்பாட்ட சொல்கிறீங்க. இல்லைம்மா, வேற ஒருத்தவங்களாம் போனால் சத்தியமாக அவங்க சேட்டை பிடிச்ச பையங்கம்மா, கண்ட்ரோல் பண்ண முடியாது, எனக்கு கொஞ்சம் பயப்படுவாங்க, அதனால தாம்மா என்ன போக சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு உங்கள் அப்பாவும் சொல்கிறாங்க. அப்போ உங்களுக்கு லைட்டாக சிரிப்பு வருது. என்னப்பா சொல்கிறீங்க, அவ்வளோவுக்கு சேட்டை பிடிச்ச பசங்களாம் என்ன? ஆமாம்மா, அதுலேயும் அதில் 4 பேர் இருக்காங்களே, செம்ம சேட்டை பிடிச்ச பையங்கம்மா. அதுக்குன்னு ஒருத்தவன் லீட்ரு இருக்கான், கிம் தயாங்னு, ஒன்றா நம்பர் சேட்டை பிடிச்ச பையம்மா அப்படின்ட்டு தயாங்களை பற்றி அவங்க ஃபேமிலி அதாவது அந்த குரூப் பற்றி நல்லா சொல்கிறாரு. நீங்களும் கொஞ்சம் ஹாப்பியாக சிரிக்கிறீங்கடா. உங்கள் அம்மாவும் அந்த பேக்கெலாம் எடுத்தாந்து கொடுக்குறாங்க. உங்கள் அப்பாவும் சரிடா அம்மா, பார்த்து பத்திரமா இருங்க. அப்புறம் உங்கள் அம்மா பார்த்து ஒயினை பார்த்துக்கடா அப்படின்றாங்க. சரிங்க அப்படின்ட்டு உங்கள் அப்பாவை நீங்கள் வாசல் வரைக்கும் அனுப்பி விட்றீங்கடா. அவரும் காரில் போய்கிட்டு இருக்காரு. இருமா ஒயின், உனக்கு நான் காஃபி போட்டு கொண்டு வரேன் அப்படின்ட்டு உங்கள் அம்மா கிச்சனுக்கு போயிடுறாங்க. நீங்கள் ஹாலில் தாண்டா உட்காந்துருக்கீங்க. உங்களுக்கு நைட்டாகவே சொன்னதான், 1 வீக்கு நான் வரமாட்டேன்டி, உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன், இல்லாமல் என்னால் இருக்க முடியாது அப்படி இப்படின்னு நிறையா சொல்லியிருப்பாரு. யாராக இருக்கும், அவன் கண்டிப்பாக இந்த ஊராக தான் இருக்கும், என்ன நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கான் அப்படின்ட்டு நீங்கள் ஒரு மாதிரி திங்கிங்கில் இருக்கீங்க. அப்போ உங்கள் அம்மா தாண்டா காஃபி வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் இப்படி ஒரு மாதிரி நார்மல் ஃபேஸ் வச்சுட்டு காஃபியை தாண்டா குடிக்கிறீங்க. உங்கள் அம்மாவும் டிவி போட்டு இந்த மாதிரி ஒரு மாதிரி சாங் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு தயாங் தாண்டா அவங்க அப்பாவும் வந்து அங்கே பார்க் பண்ணியிருப்பார், அதாவது ட்ராப் பண்ணியிருப்பார்.
அவங்க அப்பா ஆஃபீஸ் தாண்டா போயிடுறாங்க. நம்ம தயாங் தாண்டா அவங்க ஃப்ரெண்ட்ஸை பார்த்துட்டு டேய் மச்சான் அப்படின்னோடனே நம்ம ஜாம்போ மைன் தாண்டா வேகமா ஓடியாரான். விஷ்ணு தாண்டா நம்ம ஜானை பார்த்து என்னடா ஆச்சு இவன் காலையில இருந்து அவனை கேட்டுக்கிட்டே இருக்கான், இப்போ பார்த்தா ஓடுறான், டேய் என்னன்னு தெரியல வாடா போகலாம் அப்படின்ட்டு அவங்களும் வர்றாங்க. டேய் மச்சான் சாரிடா, டே எனக்கு என்னன்னு தெரியலடா, நீ ஆமா போட சொன்ன, ஆனால் அவங்க அப்பா எதுக்கு வந்தான்னு கேட்டதுக்கு நான் ட்ரெஸ் என்ன போடுறேன்னு தெரியலன்னு சொல்லி உன்னை கூப்பிட்டேன்டா பேக் பண்ணதுக்கு அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காரு. நம்ம தயாங்கு செம்ம ஹாப்பி. நம்ம ஜாம்பம்மாவனை தூக்கி செம்மையாக சுற்றுற டே மச்சான், டே என்னை கொன்றாரா அப்படியே சுற்றி சுற்றி கொல்ல பார்த்துட்டியாடா, டே டே எனக்கு தெரியாமல் பண்ணிட்டேடா, என்னை மன்னிச்சிடுடா டே மச்சான், கெஞ்சி கேட்கேன் டே எனக்கு தலைலாம் சுற்றுடா, டே டே இப்படியே சாவடிச்சிடாடா டே அப்படின்னு இறக்கிவிட்றா டே மன்னிச்சுக்கடா, நான் காலில் கூட விழுகிறேன்டா மச்சான் அப்படின்னு அழுகுறாரு. டேய் செம்ம ஹாப்பியாக இருக்கேன்டா, என் அண்ணன் அது. நானும் அதை தாண்டா சொன்னேன். அது மாதிரி எப்பறம் மச்சான் என்ன தாயாங்க சொல்கிற, இதுதான் நீயும் சொல்லி வச்சியா? அப்பா நான் பயந்துக்கிட்டு நைட்லாம் தூங்காமல் இருந்து வர கண்ணெல்லாம் வலிக்குது. நீ நீ தூங்காமல் இருந்த, நான் சொன்னதை பார்த்து நீ கப் சுப்புன்னு படுத்துருப்ப, நீ ஒரு சரியான தூங்கு மூஞ்சியாச்சேடா அப்படின்னு ஒரு மாதிரி சிரிக்கிறாரா. டே மச்சான் தயாங்க எங்களுக்கெல்லாம் என்னடா கொண்டு வந்திருக்க? என்னடா கொண்டு வரணும், அதான் அங்கேயே வாங்கிக்கலாம்ல. டே மச்சான் அங்கெல்லாம் வாங்க முடியாதுடா, நம்ம ப்ரொஃபஸர் நம்ம பின்னாடியே சுற்றிக்கிட்டே திரிவாரா. டே தம்மு வாங்கிட்டு வந்துட்டியான், ஆல்ரெடி ஒரு பண்டல் வாங்கிட்டேன்டா. டே நீ தான்டா மச்சான் அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஹக் பண்ணுறாரு. அப்போ ஜானு தான்டா டேய் மச்சான் தயாங்க என்னடா ஆச்சு, இவன் எப்போ பார்த்தாலும் உன்னையே கேட்டுக்கிட்டே திருந்தியான், இப்போ பார்த்தா கத்துனே இப்போ சிரிச்சுக்கிட்டு இருக்கியான். அது ஒன்றும் இல்லைடா. ஆமாம் தயாங்கா நைட்டு எதுக்கு என் வீட்டுக்கு வந்தோம்னு சொன்ன? டே சம்மம்மோனே புத்து அப்படின்றாரு. என்னடா அப்படின்னு ஜான் கேட்குறாரு. அது ஒன்றும் இல்லைடா, கனவு கண்டுட்டான்டா, நான் டெய்லியும் இவன் வீட்டுக்கு போகிற மாதிரியே அப்படின்ட்டு கனவு கண்டுட்டான்டா. அதானடா மச்சான். ஆமாம் ஜானு அப்படி தான், இப்போல்லாம் எனக்கு ரொம்ப கனவு வருது, பட்ட பகலில் கண்ணு தெரியாமலாம் வருதுடா, என்னன்னு தெரில, எனக்கு பாடியில் அங்கங்கே ஏதோ இருக்கும் போல் அப்படின்ட்டு ஒரு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. டே டே மச்சான் போக போக இனிமேல் லூஸாக போயிடுவான் போல் அப்படின்ட்டு எல்லாம் சேர்ந்து சிரிக்கிறாங்கடா. டே டே நம்ம ப்ரொஃபஸர் வர்றாரா அப்படின்ட்டு ஒரு மாதிரி அமைதிறாங்கடா. அவரும் தாண்டா இப்போ வந்துடுறாரு. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கத்திக்கிட்டு இருக்கீங்க, அதான் பஸ் நிற்கல, உங்கள் லக்கேஜெலாம் எடுத்து பேக் பண்ணிவிட்டு உங்கள் சீட்டில் போய் உட்காருங்க போங்க அப்படின்றாங்க. அப்போ அவரும் எல்லா பசங்களும் போயிடுறாங்கடா. அப்போ அங்கே இருக்கிற ப்ரொஃபஸர் அங்கே இருக்கிற சாருங்களாம் ஒரு மாதிரி நல்லா பேசிட்டு, ஓகே சார் நாங்கள் உங்களை நம்பி தான் விடுறோம், மற்ற ஸ்டூடெண்ட்ஸை கூட எங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும், அது உங்களோடதை மட்டும் எங்களால் சுத்தமாக முடியாது, அதனால தான் நான் உங்களை அனுப்பிவிட்றோம் அப்படின்றாங்க. ஓகே அப்படின்னு அவரும் பேசிவிட்டு அவரும் அந்த பஸ்ஸில் ஏறி உட்காந்துக்கிறாரா. செம்ம ஆட்டமாக பண்ணுறாங்கடா, ஒரே குதூகலமாக பாட்டெல்லாம் போட்டு செம்மையாக பண்ணிக்கிட்டு அப்படியே பஸ்ஸும் போகுது. தயாங் தாண்டா அவரோட சீட்டில் ஒரு மாதிரி ஹெட்டை சாய்ச்சிக்கிட்டு அப்படியே நான் ஐஸை க்ளோஸ் பண்ணிட்டு நைட் நடந்தது தான் அப்படியே ஒரு மாதிரி அப்படியே யோசிச்சிருச்சுக்கிட்டு இருக்காரு. அதை ஜானும் நோட் பண்ணுறாரு. டேய் தோணு என்னடா நம்ம தயாங்க பாருடா. டேய் அப்படித்தாண்டா நானும் கொஞ்ச நாளாக அவங்கள்ட்ட சொன்னேன், நீங்கள் தானே கேட்க மாட்டீங்க, இப்போல்லாம் அவன் தானாக சிரிக்கிறான். இன்னைக்கு காலையில் என்ன தெரியுமா நடந்துச்சு? என்னடா நடந்துச்சு? அவங்க அப்பா 4 மணிக்கு எனக்கு கால் பண்ணாரா. என்னது? இதுக்கெல்லாம் காரணம் தயாங் தாண்டா. எனக்கு கால் பண்ணி என் அப்பா கேள்வி கேட்பாரு, நீ எல்லாத்துக்கும் ஆமாம் தான் சொல்லணும், நீ மட்டும் வேற ஏதாவது சொன்ன காலையில் வந்து உன்னை சாவடிச்சிருவேன் அப்படின்னு மிரட்டினான்டா. நானும் ஆமாம் ஆமான்ட்டு கடைசியில் ஒரு வார்த்தை கேட்டார், எதுக்கு வந்தேன் அப்படின்ட்டு. நானும் இந்த ட்ரெஸ் அது இதுன்னு சொன்னேன்டா, ஆனால் அதுதான் அவன் சொல்லியிருந்திருப்பான் போல், என் நைட்டு என்னமோ பண்ணுறான்டா அப்படின்ட்டு தோணு சொல்கிறான்டா. இப்போ ஜானும் தயாங்க தான் பார்க்குறான். பாரு அவன் கண்ணெல்லாம் ஒரு மாதிரி சுருங்கி சிரிக்கையா, ஏதோ நினச்சிக்கிட்டே பண்ணுறான்டா, என்னமோ வேலை பார்க்குறான் நம்மளுக்கு தெரியாமல். ஆமாடா விட்றா கண்டுபிடிப்போம் அப்படின்ட்டு அவங்க ஒரு மாதிரி கண்டுபிடிச்சிக்கிட்டு ஒரு மாதிரி திங்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. லஞ்சு இந்த மாதிரிலாம் சாப்பிட்டு இப்போ ஒரு இடத்துல தாண்டா காரை ஸ்டாப் பண்ணுறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் ரெஸ்ட் ரூம் போகிறவங்க ரெஸ்ட் ரூம் போங்க, ஏதாவது தேவைப்படுறத வாங்கிக்கோங்க, 10 நிமிஷம் கழிச்சு பஸ் எடுத்துருவாங்க அப்படின்றாங்க. எல்லாம் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் போகணும், வேறு எங்கேயும் போகக்கூடாது, இல்லை அவ்வளோதான் அப்படின்ட்டு ப்ரொஃபஸர் சொல்லிடுறாரா. அப்படின்ட்டு எல்லாம் தாண்டா கீழே இறங்குறாங்க. தயாங்க நீ வரலடா, நீங்கள் போறீங்கன்னா போங்கடா. டே மச்சான் நீ ஓவராக தாண்டா போய்கிட்டு இருக்க,
சரியில்லடா. தயங்கு ஒரே ஒரு முறை தான்டா. இப்போ என்னன்னு சொல்லிவிட்டு முறைச்சிக்கிட்டே இருக்க? உண்மையை சொன்னா கசக்கத்தான்டா செய்யும் மச்சான் அப்படின்ட்டு அவரும் கீழே இறங்கி போயிடுறாரு. தயங்கோட ஃபோன் தான்டா ரிங் ஆகுது. யார் அப்படின்ட்டு கால் பார்க்குறாரு. பார்த்தா தயங்கோட அம்மா தான். அம்மா சொல்லுங்கம்மா. டேய் எப்படா இருக்க? எம்மா காலையில் தான்ம்மா போனேன். இல்லைடா காலையில் தான் போனேன், 1 வீக் ஆயிரும். நீ இல்லாமல் எங்களுக்கு ஒரு மாதிரி போர் அடிக்குதுடா. இந்நேரம்னா காலேஜ் முடிச்சு வந்துடுவ. ஏதாவது பண்ணுமா, அப்படி பண்ணுமா, இப்படி பண்ணுமா, ஏதாவது நோய் நோயின்னு பேசிக்கிட்டே இருப்படா. உன் தங்கச்சி இருக்காளே அவள்லாம் இப்போ சரியே இல்லைடா. அதாம்மா நானும் முன்னாடியே சொன்னேன், அவள் சரியே இல்லை. அவளை ஏதாவது ஹாஸ்டலில் சேருங்கம்மா அப்படின்னு சொன்னேன். டே அண்ணா, குல்ஃபி. என்னது? அது ஒன்றும் இல்லைம்மா, நான் குண்டா இருக்கேன்லம்மா, அதாம்மா அண்ணா எனக்கு குல்ஃபின்னு கூப்பிடுறாரு. ஏன்னா ஆமாம் நல்லா நடிக்கிறடி. உனக்கு தங்கச்சியாக இருக்கேல்லண்ணா அதான். ஆமாம் ஆமாம், என் தங்கச்சி என்னோட கொஞ்சம் மூளை ஜாஸ்தியாகவே இருக்கும் போலையே. நீ மட்டும் இப்படி சொல்லிக்கிட்டே இருந்தேன்னா நைட்டு 12 மணிக்கெல்லாம் எனக்கு தூக்கமே வர மாட்டுதுண்ணா அப்படின்ட்டு சொல்கிறா. உனக்கு எதுக்கடி தூக்கம் வர மாட்டுது அப்படின்னு உங்கள் அம்மா பார்க்குறாங்கடா. சரி தயங்கோட அம்மா தங்கச்சியை பார்க்குறாங்க. அம்மா இல்லைம்மா, கனவுல தூக்கம் வர மாட்டுதும்மா. என்னங்கடியும் அண்ணனுக்கு தங்கச்சி இப்போல்லாம் சரியில்லை அப்படின்ட்டு அப்படியே காமெடியாக பேசி சிரிச்சுக்கிறாங்கடா. சைடு ப்ரொஃபஸர் தாண்டா கீழே இறங்கி அவரும் வீட்டுக்கு தான் கால் பண்ணுறாரு. அம்மா தாண்டா கால் அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. என்னங்க எங்கெங்க இருக்கீங்க? இந்த இடத்துல இருக்கேம்மா அப்படின்ட்டு அவங்களும் பேசுகிறாங்க. நம்ம பொண்ணு என்னம்மா பண்ணுது? இப்போ தாங்க சாப்பிட்டு தூங்குறா அப்படின்ட்டு உங்கள் அம்மாவும் சொல்கிறாங்கடா. அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ டைம் ஆகிடுச்சு, பசங்க பூரா வந்துட்டாங்க. கார் ஆல்ரெடி பஸ் எடுத்துட்டாங்கடா. இப்போ ஒரு ஹோட்டலில் தாண்டா நிற்கிது. ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க பேக்லாம் எடுத்துகிட்டு வாங்க, 2 டேஸ்க்கு நம்ம இங்கே தான் இருக்க போகிறோம் அப்படின்ட்டு உங்கள் ப்ரொஃபஸர் சொல்லிடுறாரு. ஓகே சார் அப்படின்ட்டு கீழே தாண்டா இறங்கினாங்க. செம்ம ஜில்லுன்னு இருக்கு. உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு ஊரை சொல்லிச்சுக்கோங்கடா. மச்சான் தயங்க என்ன குளிருடாடி. ஐயப்பா நான்லாம் இனிமேல் குளிக்க கூட மாட்டேன்டா. என்னம்மா குளிருது ஓ அப்படின்ட்டு உள்ளே தாண்டா போகிறாங்க. எல்லாத்துக்கும் 2 ரூம் தாண்டா கொடுக்குறாங்க, 2 பர்சனுக்கு ஒரு ரூம் அப்படின்ட்டு. அப்போ சார் எங்களுக்கெல்லாம் 4 பேர்த்துக்கு ஒரு ரூம் சார், ப்ளீஸ் சார் எங்கனாலாம் தனியாலாம் படுக்க முடியாது அப்படின்ட்டு ஒரு மாதிரி நம்ம ஜாம்பவமாக தான் ஒரு மாதிரி கத்திக்கிட்டு இருக்கோம். இங்கே வந்து அடங்க மாட்டியாடா? சார் சார் ப்ளீஸ் சார் எங்களுக்கெல்லாம் பயமாக இருக்குது சார். 2 பேர்லாம் இருக்க முடியாது சார். எங்களை ஏதாவது தூக்கிட்டு போயிடுச்சுன்னா என்ன சார் பண்ணுறது? நீங்கள் அதுக்குள்ள தூக்கிட்டு போகாமல் இருந்தால் போதும் சார். இப்படிலாம் சொல்லாதீங்க சார். நீங்களாம் எங்களை பத்திரமா வீட்டுக்கு கூட்டி போகல, நாங்களாம் எங்கள் அம்மாங்கிட்டலாம் உங்களை சொல்லி கொடுத்துருவோம். என்னடா சின்ன பையங்க மாதிரி பண்ணுறீங்க? சார் இருங்கடா கேட்குறேன் அப்படின்ட்டு அங்கே தாண்டா ரிசப்ஷனில் கேட்குறாங்க. ஓகே சார் இருக்குது அப்படின்ட்டு ஒரு கீயை தாண்டா கொடுக்குறாங்க. அவங்களுக்கு இந்த 4 பக்கிகளையும் போய் திரிங்க அப்படின்றாங்க. 2 டேஸ்க்கு இங்கே தான் இருக்கணும். எங்கேயாவது என்னை கேட்காம எங்கேயாவது போனீங்க அவ்வளோதான் அப்படின்றாரு. சார் எங்கேயும் போக மாட்டேன் சார் அப்படின்ட்டு அவங்களும் போயிடுறாங்கடா ரூமுக்கு தான். இவங்களுக்கு கொடுத்த ரூமு கொஞ்சம் பெரிய ரூம் தாண்டா. ஓப்பன் பண்ணுறாங்க. செம்ம அழகாக இருக்குது. ஜானு செம்மையாக இருக்கு மச்சான் அப்படின்ட்டு ஒரு மாதிரி பெட்டில் தாண்டா ஜம்ப் பண்ணிக்கிட்டு ஜாலியாக நம்ம ஜாம்பமாவை எல்லாம் ஜம்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம தயாங் மட்டும் தாண்டா பால்கனி டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு வெளியில் போய் பார்க்குறாரு. அங்கே சுற்றி பார்க்குற அவ்வளோ அழகாக அந்த இருட்டுக்குள்ளே அங்கே ட்ரீ பூரா ஒரு மாதிரி அசைஞ்சு ஆடிக்கிட்டு, பேர்ட்ஸ் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் பறந்து போய் அந்த கிளைகளில் உட்கார்ற மாதிரி மூன் லைட் அவ்வளோ அழகாக பிரகாசமாக இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது. அவர் ஒரு மாதிரி அந்த நிலாவே பார்த்துக்கிட்டே இருக்கார். அதில் உங்களோட ஃபேஸ் தாண்டா அவ்வளோ அழகாக தெரியுது. அது அப்படியே நீங்கள் தயங்க பார்த்து சிரிக்கிற மாதிரியும், உங்களோட இயர்ஸில் அப்படியே ஒரு மாதிரி நீங்கள் உங்கள் முடியை வந்து ஒரு மாதிரி டக் பண்ணுற மாதிரியும் அவ்வளோ அழகாக இருக்குது. ஏண்டி எனக்கு கொல்றடி. இப்போ அவரோட பேண்ட் பாக்கெட்டில் தாண்டா அந்த இதை எடுத்து பார்க்குறாரு. ஒரு மாதிரி சிரிக்கிறாரு. அவர் அதை ஹார்ட் பக்கத்தில் வச்சுக்கிட்டு இருக்காரு. அதில் லைட்டாக அவங்க ஸ்மெல்லு வருது. அவங்களை ரொம்ப ஃபீல் பண்ணுறாரா. அவரோட ஷோவில் தானே நம்ம ஜான் வந்து ஹேண்ட் வைக்கிறேன். அப்போ சடனாக எடுத்து அவர் பேண்ட் பேக்கில் வச்சுட்டு திரும்புகிறாரு. என்னடா பண்ண? என்னை பார்த்தோன்னே எதுவும் மறைச்சி வைக்கிற மாதிரி பண்ண, என்ன பண்ண அப்படின்ட்டு ஒரு மாதிரி சும்மா சும்மா அப்படியே பண்ணுறாரு. ஒன்றும் இல்லைடா. ஒன்றும் இல்லைன்றல. டே மச்சான் என்னமோ வச்சிருக்கேல அப்படின்னு ஒரு பேண்டெல்லாம் தொட பார்க்குறாரு. உனக்கு அவ்வளோதான். மச்சான் நான் இப்போ என்ன பண்ணு இவ்வளோ கூப்பிட்ற? நான் என்னென்னடா பார்க்க போனேன்?
ஏய் சாரிடா, இது ஒன்றும் இல்லைடா, சும்மா தம்மு தான்டா. அதுக்கு என்ன மச்சான் இவ்வளோ கோவப்படுற? டேய் இப்படிலாம் நீ சரியில்லை அப்படின்ட்டு ஜான் தாண்டா ஒரு மாதிரி கோவிச்சுக்கிட்டு போகிறாரு. ச்சூ, என்னடா பண்ணிட்டு தயாங்க அப்படின்ட்டு, ஏய் ஜான் ஜான் சாரிடா சாரிடா டே மச்சான் சாரிடா டே தம்மு தாண்டா அப்படின்னு இன்னொரு பேண்ட் பேக்லேருந்து இல்லைடா, நம்ம ஜாம்பவானுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவன் பூராத்தையும் குடிச்சிருவான்டா, அதான்டா மறைச்சி வச்சேன் அப்படின்ட்டு ஒரு மாதிரி பேச்சை மாற்றி அப்படியே ஒரு மாதிரி பண்ணிடுறாரா. இப்போ அவங்க 4 பேருமே தம்மு தாண்டா அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஜானு, இந்த குளிருக்கு 2 கையிலயும் மாற்றி மாற்றி இழுத்தா எப்படி இருக்கும்? தயங்க அப்பயே சொன்னான், இவனுக்கு தெரிஞ்சா எல்லாத்தையும் காலி பண்ணிடுவான் அப்படின்ட்டு. நான் தான் அடங்காமல் சொன்னேன். இப்போ ஒரு பாக்கெட்டு ஃபுல்லாக தீர்ந்துருச்சு. இருக்கியே அப்படின்னு சாரி மச்சான் தயாங்க, நான் தான் நீ சொன்னதை கேட்கல அப்படின்றாரு. அப்பாடா இப்பயாவது விட்டுட்டானே அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஹின்னு சிரிக்கிறாரா தயாங்கும். அவங்க ரூமுக்கு தாண்டா ஃபுட் வருது. விஷ்ணு தாண்டா டோர் ஓப்பன் பண்ணுறாரு. பார்த்தா ஃபுட் சார் அப்படின்றாங்க. அவங்களும் வாங்கி தின்னு, டே மச்சான் மச்சான் சாப்பாடு வந்துருச்சுடா, சுட சுட சாப்பாடுறா. என்ன சாதம் நான் பிரியாணியா? உப்புமா. என்னது உப்புமாவா? அதை போய் சப்மா. எனக்குலாம் பிடிக்காது. டேய் மூட்டு வாடா அப்படின்ட்டு போய் சாப்பிட்றாங்கண்ணா. டேய் இந்த உப்புமாவை சாப்பிட வாடாண்ணா, அங்கேருந்து வந்தேன், பேசாமல் எங்கள் அம்மா போட்ட பழைய சாதத்தை கூட நான் சாப்பிட்ருவேன் போலையாடா, ஐயோ நல்லாவே இல்லையே அப்படின்றாரு. ஏ மச்சான் தயாங்கா, என்னடா வெளியில் போமாடா? ஜானு தொண்டை, டேய் நம்ம ப்ரொஃபஸர் தெரிஞ்சிச்சு அவ்வளோதான், நம்ம சாவடிச்சிருவான். டேய் தெரியாமல் போகலாண்டா. டேய் வேணாண்டா, இன்னைக்கு தான் ஃபஸ்ட் நாள், கண்டிப்பாக நம்ம ப்ரொஃபஸர் ஏதாவது பண்ணுவான் அப்படின்னு நினச்சிட்டு தான் அவர் வெளியிலே திரிவார். வேணாண்டா. டேய் டேய் தயங்கா, நீ சொல்கிறா போகலாமாடா? சரி வா அப்படின்ட்டு 4 பேருமே ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு தாண்டா வெளியில் டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. பார்த்தா அந்த ஹால்லே நம்ம ப்ரொஃபஸர் வந்து ஃபோன் பேசிக்கிட்டே நடந்துக்கிட்டே வச்சு. அது அப்புறம் விஷ்ணு, உனக்கு மட்டும் அவரோட மூளையாடா? அதாண்டா அவங்களோடலாம் சேரக்கூடாது, படிக்கிறவனோட சேர்ந்தாவே இந்த மாதிரி தான். ஏன்னா விஷ்ணு கொஞ்சம் நல்லாவே படிப்பார். தயங்குக்கு கீழே இவர் தான் படிப்பார். தயங் ஃபஸ்ட்டுனா நம்ம விஷ்ணு செகண்டரா, அதுக்கடுத்து நம்ம ஜானும் நம்ம அரை லூசு முக்கால் லூஸ்லாம் சேர்ந்த மாதிரி எப்படா நம்ம அரை முக்கான்னு படிப்போம், அந்த மாதிரி நம்ம ஜம்பமாவண்டா வாட்ச் அப்படின்ட்டு அவங்க டோர் லாக் பண்ணிட்டு அப்படியே மேலே தாண்டா சீலிங்கை பார்த்துக்கிட்டே ஒரு மாதிரி ஃபன்னாக சிரித்து பேசிக்கிட்டே அப்படியே அவங்கன்னு தூங்கிடுறாங்க. நம்ம தயாங்க்கு தாண்டா தூக்கமே வரல. இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருப்பா? இன்னைக்கு நம்ம வரும்னு பயந்துக்கிட்டு இருப்பாள்ல, இல்லை தூங்கியிருப்பாளா? நம்ம தான் நேற்றே சொன்னோமே 1 வீக் ஒன்று பார்க்க வர முடியாதுடி அப்படின்ட்டு, ஏன் நினச்சிக்கிட்டு இருப்பாளா அப்படி இப்படின்ட்டு ஒரு மாதிரி உங்களை நினச்சிக்கிட்டே திங்க் பண்ணிக்கிட்டே பேசிக்கிட்டே இருக்காரா. இந்த சைடு நீங்கள் அவர் சொன்ன மாதிரியே நீங்கள் தூங்கவே இல்லை. இன்றைக்கி அவன் வரமாட்டாள்ல, ஏன்னா 1 வீக்கும் வரமாட்டான்னு சொன்னால. எனக்கு இந்த ஒரு வாரத்துக்கு பயமே இல்லை, ஹாப்பியாக இருப்பேன் இல்லை அப்படின்ட்டு நீங்களும் ஒரு மாதிரி உங்களுக்கு ஹாப்பி டேஸ் வருது, உங்களுக்கு ஒரு மாதிரி பயமாகவும் இருந்துச்சுலடா. இப்போ டோர் நாக்கா ஒரு சவுண்டு கேட்குது, உங்களுக்கு அவ்வளோதான் ஷிவர் ஆகுது. என்ன டோர் நாக்கா ஒரு சவுண்டு கேட்குது, வந்துட்டானா போகலையா அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி பதட்டமாகவே இருக்குது. ஒயன்மா ஒயன் டோரை ஓப்பன் பண்ணுறா அப்படின்ட்டு வாய்ஸ் கேட்டோன்னே தான் உங்களுக்கு ஒரு மாதிரி நார்மல் ஆகுது. நீங்களும் அம்மா ரொம்ப பயந்துட்டேன் அப்படின்ட்டு உங்கள் ஹார்ட்டில் ஒரு மாதிரி கை வச்சுக்கிறீங்க. நீங்களும் போய் டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. என்னடா டேப்லெட் அப்பப்போ போட்டுக்க மாட்டியா? அம்மா இப்போ தான் நான் ஓகேவாச்சு, எதுக்குமா டேப்லெட்? இல்லைடா, இந்த இப்போ தானே இன்னும் 20 நாள் ஆயிடுச்சுலடா, இன்னும் 10 நாள் தான், அதோட அவ்வளோதான்டா அப்படின்றாங்க. நீங்களும் டேப்லெட் போட்டு போய் படுத்துக்கிறீங்க. அவங்க டேப்லெட் போடணும், உங்களுக்கு தூக்கமும் வந்துருச்சுடா, நீங்களும் தூங்கிட்டீங்க. இப்போ நெக்ஸ்ட் டே ஆகுது. இந்த சைடு தான்டா ப்ரொஃபஸர் எல்லா டோரையும் நாக் பண்ணிவிட்டு, எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வெளியில் வாங்க அப்படின்றாங்க. கலங்காத்தால் தாங்க முடியலையடே மச்சான் அப்படின்னு பார்க்குறாங்க. எல்லாம் அங்கங்கே அவங்களோட ஒருத்தவன் கழுத்தில் போட, ஒருத்தவன் மெயின் பாட்டில் போட, ஒருத்தவன் வவுத்தில் போட, இந்த மாதிரி மாற்றி மாற்றி போட்டு தூங்கிக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தவன் முழிக்கிறான்டா, என்னடா அப்படின்னு பார்த்தா பார்த்தா நம்ம ஜாம்பம்மா வந்து நம்ம தயாங்கோட காலிலே படுத்து கிடக்குறான். ஐயோ
எப்புட்றா படுத்திருக்கோம். "டேய் எந்திரிங்கடா" அப்படின்ட்டு நம்ம தாமு தான் எந்திரிக்கிறான். "எந்திரிங்கடா ப்ரொஃபசர் கத்திட்டு போறாரு. தூங்கிட்டே இருக்காதீங்க. எந்திரிங்கடா. ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வெளியில வாங்கடா" அப்படின்ட்டு போறாராம். வெளிய எல்லாமே ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வெளியில தான்டா வர்றாங்க. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இங்கேருந்து அசெம்பிள் ஆயிட்டாங்கடா. அப்போ நம்ம ப்ரொஃபசர் தான்டா, "ஹால் ஸ்டூடெண்ட், இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா பக்கத்தில் இருக்க பீச்சுக்கு தான் போகிறோம். மவுண்டனை சுற்றி பார்க்க போகிறோம் காய்ஸ்" அப்படின்றாங்க. மச்சான் செம்மடா அப்படின்ட்டு, அதாவது தயங்கோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போகிறாங்க. "வாங்க ஸ்டூடெண்ட்ஸ்" அப்படின்ட்டு பஸ்ஸில் தாண்டா ஏறிக்கிறாங்க. காரும் ஸ்டாப் ஆகுது. எல்லாம் ஃபுட் சாப்பிட்டுக்கோங்க அப்படின்றாங்க. அங்கே இருக்கிற பசங்களாம் ஹோட்டலில் தாண்டா ஃபுட் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ காரும் திருப்பி அகைன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பஸ்ஸு வந்து இப்போ பீச்சுக்கிட்ட தான்டா ஸ்டாப் பண்ணுறாங்க. பார்த்தா அந்த பீச்சுக்கு பக்கத்தில் அவ்வளோ பெருசா அழகா இருக்குது மவுண்டன். செம்மையா இருக்குது. "ஸ்டூடெண்ட்ஸ் எங்கேயும் காணாமல் போய்க்கூடாது. ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் இருக்கணும். அவ்வளோதான் சொல்லிட்டேன்" அப்படின்ட்டு எல்லாரும் வார்னிங் பண்ணுறாங்க. எல்லாம் ஓகே சார் அப்படின்ட்டு ஜாலியாக தான்டா என்ஜாய் பண்ணுறாங்க. டேயோட ஃப்ரெண்ட்ஸ், மச்சான் செம்மையா குளிருடா, இப்போ தம் அடிச்சா செம்மையா இருக்கும்டா. இங்கெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. நம்ம பசங்களை பற்றி நம்மளுக்கு தெரியாதாடா. வாடா அங்கே மலைக்கிட்ட போகலாம் அப்படின்ட்டு அங்கே எல்லாம் போகிறாங்கடா. அங்கே இருக்கிற பாதி ஸ்டூடெண்ட்ஸு நம்ம தெரியும் அவங்களும் குடிப்பாங்க அப்படின்ட்டு எங்கிட்ட தாண்டா போய் ஒரு மாதிரி பெரிய ட்ரீ இருக்குடா, அதுக்கு பின்னாடி தாண்டா ஒரு மாதிரி உட்காந்துட்டு ஸ்மோக் பண்ணுறாங்க. செம்ம அழகா இருக்குது. அங்கேயே ஒரு மாதிரி என்ஜாய் பண்ணுறாங்க. "மச்சான் வாங்கடா பீச்சில் போய் செம்மையாக போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம்" அப்படின்ட்டு நம்ம ஜாம்புமாவெல்லாம் ஷர்ட்டை கழட்டிட்டு ஒரு பனியன் மட்டும் பாக்ஸர் மாதிரி போட்டுக்கிட்டு கடலில் தாண்டா செம்மையாக விளையாடுறான். இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நம்ம தயாங்கும் தாண்டா இப்போ அவரோட ஷர்ட் கழட்டிட்டு செம்மையாக விளையாடுறாரு. மச்சான் தயாங்கா, என்னடா? அந்த பொண்ணை பாடுறா, அது ஒன்றவே பார்த்துக்கிட்டே இருக்காடா. எவ அப்படின்ட்டு தயாங்க திரும்பி பார்க்குறாரா. ஆமாடா, அது அவளும் வெக்கேஷன் ட்ரிப் தாண்டா வந்திருப்பான். அங்கேயும் ஒரு ஸ்கூல் பஸ் தான் நிற்கிது. மச்சான், அந்த பிள்ளைங்களும் வெக்கேஷன் ட்ரிப் தாண்டா வந்திருக்குதுங்க. செம்ம அழகா இருக்காளுங்க. மச்சான், நான் நினச்ச மாதிரியே ஒரு பொண்ணு பிக்கப் பண்ணி லவ் பண்ண போகிறேன்டா அப்படின்ட்டு ஜாலியாக போய் அந்த கடலுக்குள்ளே ஜம்ப் பண்ணுறாரு. எல்லாம் பார்த்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சிரிக்கிறாங்கடா. ஆனால் அந்த பொண்ணு நம்ம தயங்கவே தாண்டா பார்க்குது. பட் தயங்க அதை கண்டுக்கல. பார்த்துட்டு ஒரு மாதிரி அவரும் குளிச்சுக்கிட்டு இருக்காரு. இப்போ அப்படியே ஸ்கிப் ஆகுது. இப்போ "ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வாங்க, போதும் டைம் ஆச்சு, நைட் ஆயிடுச்சு" அப்படின்றாங்க. இப்போ அந்த சைடு ஒரு ப்ரொஃபஸர் கேர்ள் தாண்டா, பாய் இருக்காங்க. வாங்க அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் கேர்ள்ஸ் தாண்டா, இங்கிட்ட இருக்கிறவங்க பாய்ஸ். அப்போ நம்ம ப்ரொஃபஸரும் அந்த பாய்ஸ் அங்கிட்டு வந்தாங்களே கேர்ள்ஸோட சாரும் மேம் அவங்களோட பேசிக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் இந்த ஊர், நாங்கள் அங்கே வந்திருக்கோம்" அப்படி இப்படின்ட்டு நல்லா பேசிக்கிறாங்க. நீங்கள் இந்த ஹோட்டலில் தான் இருக்கீங்களா? நாங்களும் அங்கே தான் இருக்கோம்" அப்படின்ட்டு பேசிக்கிறாங்கடா. சரி வாங்க டைம் ஆச்சு அப்படின்ட்டு அவங்களும் கார், அதாவது ஐயோ கடவுளே, பஸ் எடுத்துடுறாங்க. கேர்ள்ஸ் பஸ் முன்னாடி போகுது, அதாவது பாய்ஸ் பஸ் பின்னாடி வருதுடா. மச்சான், என்னடா நம்மளுக்கு முன்னாடி போகிறாங்க அப்படின்றாங்க. நம்ம ஜாம்பமோ தான் சொல்கிறான். என்னடா நம்ம காலேஜ்லேருந்தே பிள்ளைங்களை உஷார் பண்ணுற, ஏன் ஆன்ட்டிங்களை கூட விட மாட்ற, இங்கே வந்து மச்சான் அதெல்லாம் நம்ம ஊர் பொண்ணுங்கடா, இதெல்லாம் வேற ஊர் பொண்ணுங்க தான்டா. வேற ஊர் பொண்ணுங்க மட்டும்தான்டா நம்ம மேலே அதிக அளவு பாசம் வைக்குங்க. உள்நாட்டு பொண்ணுங்கெல்லாம் எப்போ பார்த்தாலும் நம்மளை பற்றி தெரிஞ்சிருக்குண்டா, அதனால நம்மளை ஒரு கேவலமாக பார்க்குங்க. அதுவும் என்னெல்லாம் சுத்தம் நான் ஒரு மக்கு மந்தாரு அப்படின்ட்டு என்னை பார்க்க கூட மாட்டாளுங்கடா. அப்போ அங்கே இருக்கிற பசங்களாம் பார்த்து சிரிக்கிறாங்க. நீ பொத்து கரையா மண்டையா, உனக்கெல்லாம் பொண்ணு இருக்காடா? இல்லை. அப்போ நீ எதுக்குடா பார்த்து சிரிக்கிற? எனக்காவது ஆன்ட்டிங்க சிக்குவாளுங்க, உனக்கு ஆன்ட்டி இல்லை, ஆன்ட்டிங்க போடுற டவுசர் கூட உனக்கு சிக்காது. ஜாம்பா. என்னது ஜாம்பாவா? அந்த மற்ற முள்ளம்பன்றி தலையா, முள்ளம்பன்றி எடுத்து அறுத்து விட்டுருவேன் அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஃபன்னாக படுத்து சிரிச்சிட்ருக்காங்க. இப்போ ஒரு ரெஸ்டாரண்ட் தானே ஸ்டாப் ஆகுது. அங்கே இருக்கிறவங்க எல்லாம் இறங்கி ஃபுட் தாண்டா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அங்கேயும் அந்த பொண்ணு நம்ம தயாங்க தாண்டா பார்த்துக்கிட்டு இருக்கு. ஜானு, என்னடா தோணும், அந்த பொண்ணு என்னடா நம்ம தயாங்கவே வச்சக்கண்ணு வாங்காமல் பார்த்துக்கிட்டு இருக்கு. நம்ம தயாங்க என்னடா அவன் கண்டுக்கவே இல்லை. ஒரு வேளை பொண்ணு லவ் பண்ணுதோ, அதாண்டா எனக்கும் தெரியல. பார்க்கலாம் மச்சான் இந்த பொண்ணையாவது லவ் பண்ணுறானா அப்படின்ட்டு. இவன் இங்கே பாருவே, அந்த பொண்ணு எப்படி பார்க்குது, இது பாரு, கீழே குனிஞ்சு ஃபோனை தான் பார்த்துக்கிட்டு இருக்கு. அப்படி ஃபோனில் என்ன தான் இருக்கோ. அவங்களும் சாப்பிட்டு ரெஸ்ட் ரூம் தாண்டா யூஸ் பண்ணிவிட்டு இப்போ அவங்களோட ஹோட்டலுக்கும் வந்துடுறாங்க.
ஏய் மச்சான், என்னடா அந்த பஸ்ஸு நம்மளோட ஹோட்டலுக்கு தான் வருது. ஒருவேளை இங்கே தான் ஸ்டே பண்ணுறாளுகளா என்ன? டேய் எனக்கும் தெரிலடா அப்படின்ட்டு பேசிக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம தயங்க கண்டுக்கவே இல்லைடா. அவர்கிட்ட தான் அந்த ரூம் கீ இருக்கனால அவர் வேகமாக அந்த ரூமுக்கு தாண்டா போயிடுறாரு. என்னடா இவன் இப்படி இருக்கான் அப்படின்ட்டு, டேய் டேய் மச்சான் அந்த பொண்ணு வருது பாரா அப்படின்ட்டு சொல்கிறாங்க. டேய் என்னடா நம்ம பின்னாடி தான் வருது. சரி வாடா அப்படின்ட்டு நம்ம ரூம் போனால் பார்த்தா அந்த பொண்ணோட ரூமும் அதாவது தயங்க இருக்கிற ஆப்போசிட் ரூம் தான். டேய் மச்சான் இந்த ரூமு போலடா, வசதியாக போச்சுடா. டேய் இன்னைக்கு ஒரு நாள் தான்டா, நாளைக்கெல்லாம் நம்ம போயிடுவோம்டா. இது யாரோ நம்ம யாரோ போயிடுவோம், சும்மா ஒரு நாள் தானே அப்படின்ட்டு நம்ம ஜானும் பேசிட்டு உள்ளே போயிடுறாங்க. இப்படியே நல்லா அரட்டை அடிச்சுக்கிட்டே இருக்காங்கடா. நம்ம தயாங்க தான்டா ஃபேமிலிக்காவது ஃபோன் அடித்து பேசலாம் அப்படின்ட்டு அவர் ஃபோன் பேசிட்டு தான் ஒரு மாதிரி பேசிகிட்டே இருக்கார் ஜாலியாக சிரிச்சுக்கிட்டே. இந்த சைடு நீங்கள் தான்டா டெரஸில் போய் நிற்கிறீங்க. அப்போ உங்கள் அம்மா பின்னாடி தான் என்னாச்சுடா இங்கே வந்து நிற்கிற, நைட் ஆயிடுச்சுடா அப்படின்றாங்க. இல்லைம்மா கொஞ்சம் ஒரு மாதிரியாவே இருந்துச்சும்மா ரூம்லேயே இருக்கனால, அதான் சும்மா வெளியில் வரலாம் அப்படின்ட்டு இருக்கேன் அப்படின்ட்டு நீங்களும் உங்கள் அம்மா பேசிகிட்டே இருக்கீங்க. ரொம்ப அழகாக இருக்குல்லம்மா அந்த ஊர், அழகழகாக குட்டி பசங்கள்லாம் விளையாடுறது ரொம்ப ஜாலியாக இருக்குமா அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. உண்மைடா நம்ம ஊரை விட இந்த ஊர் கொஞ்சம் பரவாயில்ல தான் அப்படின்ட்டு உங்கள் அம்மாவும் பேசிக்கிறாங்க. இப்போ தாண்டா உங்கள் அப்பா கால் பண்ணாங்க. சாப்பிட்டியா என்னன்னு கேட்டாங்க. சாப்பிட்டாச்சுன்னு சொல்லிட்டேன். இன்னும் ஒரு 3 டேஸில் வந்துடுவாங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்கடா. ஓகேம்மா அப்பாவை ரொம்ப மிஸ் பண்ணுறேம்மா அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அப்பா வந்துடுவாங்கடா அப்படின்ட்டு நீங்களும் பேசிட்டு கீழே வந்துடுறீங்கடா. இந்த சைடு நம்ம சாம்பம்மாவே ஜானு நம்ம விஷ்ணு தாண்டா. டேய் மச்சான் என்னடா, டேய் அவனை கூப்பிட்றா. யாரடா? தயாங்க தாண்டா. ஐயோ அவன் ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கான்டா. ஃபோன் பேசல ஏதாவதுன்னா மூஞ்ச காட்டுவான்டா, இல்லாட்டி மூஞ்சி மேலே ஒன்று போடுவான்டா. டேய் என்னடா சும்மா கூப்பிட்றா, வெளியில் போயிட்டு வருவோம்டா, இன்றைக்கி ஒரு நாள் தான்டா, நல்லா ஜாலியாக சுற்றிட்டு வரலான்டா. நீலாம் அடுத்து இந்த ஊருக்கு வருவோமா என்னன்னு கூட தெரியாதுடா. ஆமாம் ஆமாம் அப்படின்ட்டு மச்சான் தயாங்கா தயாங்கா அப்படின்ட்டு ஷோல்டர் தாண்டா போட்டு சுரண்டிக்கிட்டு இருக்காரு. என்னடா மச்சான் வெளியில் போகலாமா? அம்மா நான் அப்புறமா கொஞ்சம் கூப்பிட்றேன் அப்படின்ட்டு அவரும் கால் பண்ணி, என்னடா ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கல சும்மா காத்தமல்லே ஒன்று விடுவேன். நான் தான் சொன்னேன்லடா அவன் அடிப்பேன் அப்படின்ட்டு, நீ ஏன்டா கேட்க மாட்டேறீங்க? டே மச்சான் டே தயாங்க நான் தான்டா இன்றைக்கி ஒரு நாள் தான்டா, கொஞ்சம் ஜாலியாக வெளியில் போயிட்டு வரலான்டா. நேற்றும் போக முடியல, இன்றைக்காவது போவோம். நான் வரல, நீங்கள் வேணால் போயிட்டு வாங்கடா. டே ப்ளீஸ் வாடா. நான் தான் வரல, நீங்கள் போயிட்டு வாங்கடா. இவெல்லாம் வரமாட்டான்டா அப்படின்ட்டு அவங்க 3 பேர் டோர் தாண்டா ஓப்பன் பண்ணிவிட்டு வெளியிலேயும் போயிடுறாங்க. மச்சான் டோர் லாக் பண்ணிக்கடா அப்படின்ட்டு அவங்க போயிடுறாங்க. இந்த சைடு நம்ம தயாங்க தாண்டா ஒரு மாதிரி இருக்குது அப்படின்ட்டு ஷர்ட் பட்டன்லாம் கழட்டுறாரு. கழட்டிட்டு போயிட்டு தயாங்க தாண்டா ரெஸ்ட் ரூமில் போய் அவரும் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டுருக்காரு. அப்பா என்ன கை வலிக்குது அப்படின்னு பார்க்குறாரு. பார்த்தா அவங்களோட நெயில் மார்க்கு தான். அதையே பார்த்து ஒரு மாதிரி ரசித்து சிரிச்சுக்கிட்டு அவரும் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வெளியில் தாண்டா வர்றாரு. அவர் தலையை தொடச்சிக்கிட்டே இப்போ ஒரு பேக்கை திறந்து ஒரு பாக்ஸர் மாதிரி எடுத்து அவர் போட்டுக்கிட்டு அப்படின்னு ஒரு பெட்டில் தாண்டா உட்காராரு. பார்த்தா டோர் இப்போ சடனாக டோர் நாக் ஆகிற சவுண்டு கேட்குது. என்ன அதுக்குள்ளே வந்துட்டாங்களா என்ன? வேறு வேலை இல்லை, நம்மளை எப்படி விட்டு போவாங்க, நம்மளே இழுத்துட்டு போக தான் பார்ப்பாங்க அப்படின்ட்டு ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே டோர் ஓப்பன் பண்ணுறாரு. பார்த்தா அவருக்கு ஷாக்காக இருக்குது. ஏன்னா டேவை ஒரு மாதிரி ஒரு பொண்ணு பார்த்துக்கிட்டே இருந்துச்சுலடா, அந்த பொண்ணு வெளியில் தான் நிற்கிது. இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு கேட்டுக்கிட்டே அவர் ஜஸ்ட்டு ஒரு மாதிரி தள்ளி உள்ளே வந்து டோர் லாக் பண்ணுது. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்றாரா. அந்த பொண்ணு தாண்டா டேவுக்கு பக்கத்தில் வந்து அவரோட ஜஸ்ட்டை ஒரு மாதிரி தொடுது. அப்புறம் தட்டி விட்டு வெளில போ அப்படின்றாரு. சடனாக டேவோட அப்படியே ஹெட்டை பிடிச்சி ஒரு மாதிரி கிஸ் பண்ணுதுடா. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு ஒரு மாதிரி தள்ளி விட பார்க்குறா. டைட்டாக பிடிச்ச லிப்ஸை ஒரு மாதிரி டைட்டாக லிப் பண்ணி ஒரு மாதிரி சக் பண்ண ஆரம்பிக்குது. அவரும் கொஞ்சம் கொஞ்சமாக நார்மல் ஆகுறாரா. பொண்ணும் நல்லா கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்குது. இப்போ டேக்கு ஒரு மாதிரி ஆனோன்னா அவர் ஐஸை க்ளோஸ் பண்ணி ஒரு மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்போ அந்த பொண்ணு தாண்டா டேவோட ஃபேஸே பார்க்குது. அவரோட ஐஸ்லாம் ஒரு மாதிரி சுருங்கி அப்படியே ஒரு மாதிரி இருக்குது, ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுற மாதிரி. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பொண்ணு தாண்டா டேவ் அப்படியே பின்னாடியே பேக்வேர்டில் கூட்டி போய் அந்த பெட்லேயே டம்முன்னு விழுகுது. அவரும் ஒரு மாதிரி விழுகிறாரு. அப்போ கண்ணை திறந்து பார்க்குறாரு. அந்த பொண்ணு ஒரு மாதிரி ஐஸை க்ளோஸ் பண்ணி கிஸ் பண்ணுது.
அவரும் ஒரு மாதிரி அதை ஃபீல் பண்ணுறாராம். அப்போ அந்த பொண்ணு கிஸ் பண்ணிக்கிட்டே அவரோட செஸ்ட்டெல்லாம் ஒரு மாதிரி ரப் பண்ணி ஒரு மாதிரி ப்ரெஸ் பண்ணது ஒரு மாதிரி ரப் பண்ண ஆரம்பிக்குது ஒரு ஹேர்லாம். இப்போ அந்த பொண்ணு அவர் கீழே போட்டு அவர் மேலே ஏறி அவர் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஓகேடா, நெக்ஸ்ட் பார்ட் ஜூன் போகிறேன். சாரி ஆர்மி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க, லைக் பண்ண மாட்டீங்க. ப்ளீஸ்டா, நெக்ஸ்ட்டு நீங்கள் இந்த மாதிரி கமெண்ட் பண்ணால் தானே எனக்கு கொஞ்சம் ஹாப்பினஸ்ஸாக இருக்கும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள். ஓகே ஆர்மி.